ज्ञानतिमिरापहम् आश्रितानां सुशरणं वन्दे अनन्तार्यदेशिकम्। लक्ष्मीनाथ समारंभा नाथ यामनमध्यमा अस्मदाचार्यपर्यन्ता वन्दे गुरुपरंपरा। இது கூறத்தாழ்வான் அனுகிரகித்தருளிருக்கும்படியான குரு பரம்பரை தனி. நம்முடைய ஆச்சாரிய பரம்பரைன்றது எப்படி வந்திருக்கிறதுனால் பகவானை முதலாச்சாரியனாக கொண்டிருக்கிறது. நடுவிலே நாதமுனிகள் ஆளவந்தார் இவர்களை கொண்டிருக்கிறது. அவரவர்களுடைய ஆச்சாரியன் பரியந்தமாக வரையிலுமாக இருக்கக்கூடியது குரு பரம்பரை. இப்ப இந்த குரு பரம்பரைன்னு சொல்றாளே, இந்த குரு பரம்பரைனா பரம்பரைனா தொடர்ச்சின்னு அர்த்தம். இந்த தொடர்ச்சியா எதை உபதேசம் பெற்றார்கள்? வேதத்தை உபதேசம் பண்ணாளா, இதிகாச புராணங்களை உபதேசம் பண்ணாளா, மொத்தமுண்டான அல்வார்த்தைகளை உபதேசம் பண்ணாளா, பாஞ்சராத்திர சாஸ்திரத்தை உபதேசம் பண்ணாளான்னா அது உபதேசம் பண்ணின குரு பரம்பரைன்னு இருக்கு. ஆனாலும் கூட நாம இந்த இடத்துல குரு பரம்பரைன்னு சொல்லுகிறோமே, அது என்ன குரு பரம்பரை என்னால் ரகசியத்ரயமாகிற குரு பரம்பரை, ரகசியத்ரய உபதேசமாகிற குரு பரம்பரை. ஆச்சாரியன் 3 ரகசியங்களை உபதேசம் பண்றார். அதுதான் நமக்கு சமாஸ்ரயணம்னு கொண்டாடுறோம். ஒரு ஆச்சாரியன் இடத்துல போய் அவர் அருகிலே இருந்து அவர் முதல்ல செய்யும்படியான விஷயம் 5 சம்ஸ்காரங்களை பண்ணுகிறாரே, அதுக்கு முக்கியமானது எதுன்னா நமக்கு திருமந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறார், துவயமந்திரத்தை உபதேசம் பண்ணுகிறார், கீதா சரமஸ்லோகத்தை உபதேசம் பண்ணுகிறார். இப்படி சரமஸ்லோகங்களை எல்லாம் உபதேசம் பண்ணுகிறார். இப்படி பார்க்கிற பொழுது என்ன தெரியுது? இந்த 3 ரகசியங்களை உபதேசம் பண்ணும்படியான குரு பரம்பரை தான் எம்பெருமானாராலே வளர்க்கப்பட்டிருக்கிற குரு பரம்பரை. நாம முதல்ல சொல்லும்படியான குரு பரம்பரை. அதனால்தான் வந்தே குரு பரம்பராம்னு சொல்லும்படியான கிரமத்திலே பகவான் நாராயணன் தானே உபதேசித்த திருமந்திரம் பத்ரிகாசிரம கஷேத்திரத்திலே தானே இருந்து அதனை உபதேசம் பண்ணினான். துவயமந்திரத்தை விஷ்ணு லோகத்திலே தன்னுடைய பத்னியான மகாலட்சுமி நாச்சியாருக்கு தான் உபதேசம் பண்ணினான். சரமஸ்லோகத்தை திருத்தேர்த்தட்டிலே அர்ஜுனனுக்கு தான் உபதேசம் பண்ணினான். 3 தனித்தனியாக 3 இடங்களிலே பகவான் உபதேசம் பண்ணான். ஆனா பகவானிடமிருந்து அந்த அர்த்தத்தை கேட்டுக்கொண்டவனான நரன் இருக்கானே, யாருக்காவது உபதேசம் பண்ணானான்னா தெரியாது. விஷ்ணு லோகத்துல பெரிய பிராட்டியாரான மகாலட்சுமி நாச்சியார் துவயமந்திரத்தை கேட்டுக்கொண்டாரே, அவள் யாருக்காவது உபதேசம் பண்ணினாளான்னா தெரியாது. அர்ஜுனன் திருத்தேர்த்தட்டிலிருந்து ஸ்லோகம் கேட்டானே, அதை யாருக்கு உபதேசம் பண்ணினான்னா அதுவும் தெரியாது. அப்ப எங்கிருந்து பரம்பரை வருகிறது? பரம்பரைன்னா தொடர்ச்சி, ஒரு கண்டினியூட்டி. அந்த தொடர்ச்சியா வரக்கூடியதுன்னா அந்தந்த இடத்துல முதல் சிஷ்யன்லயே மொத்தம் விடுபட்டு போச்சு, மொத்தம் அருந்து போச்சு. இப்ப குரு பரம்பரைன்னு கொண்டாடுறோமே, லக்ஷ்மிநாத சமாரம்பான்றது ஒத்துக்கிறோம். லக்ஷ்மிநாதன் தான் உபதேசம் பண்ணான்னு தெரியுது. ஆனால் அதிலிருந்து ஆறார் வந்தார்கள்னா அது ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு கேட்டார்கள். இல்ல, நிச்சயமாக நன்னா தெரிந்து கொள்ளலாம். எப்படின்னா நம்முடைய ஆச்சாரியர்கள் காட்டுகிறார்கள், 3 தனித்தனியான இடங்களிலே எம்பெருமான் தான் உபதேசித்திருந்தாலும் கூட இது 3 சேர்த்து திருவரங்கத்திலே பெரிய பெருமாள் ஸ்ரீரங்கநாச்சியாருக்கு உபதேசம் பண்ணினார். ஸ்ரீரங்கநாச்சியார் விஸ்வக்சேனாழ்வானுக்கு உபதேசம் பண்ணினார். விஸ்வக்சேனாழ்வான் நம்மாழ்வாருக்கு உபதேசம் பண்ணினார். நம்மாழ்வார் நாதமுனிகளுக்கு உபதேசம் பண்ணினார். உய்யக்கொண்டார், மணக்கால் நம்பிகள், ஆளவந்தார், பெரிய நம்பிகள், ராமானுசர், பிறகு 74 சிம்மாசனாதிபதிகள், இப்படி வரும்படியான விஷயம். அப்போ எவ்வளவு தொடர்ச்சி இருக்கக்கூடிய குரு பரம்பரை. இந்த குரு பரம்பரையில அவரவர்கள் ஆச்சாரியர்களாக திகழ்கிறார்களே, ஆருடைய விசேஷமான வைபவம் கேட்டா ராமானுஜருடைய விசேஷமான வைபவம். ஆக சில பேர் என்ன பண்ணி கொண்டிருந்தார்கள் இந்த காலத்திலே, ஒரு ஆச்சாரியன் ஒரு சிஷ்யனுக்கு உபதேசிக்கணும், பல பேரை வைத்து உபதேசிக்கலாகாது. இந்த மந்திரங்கள்லாம் எவ்வளவு சிரமப்பட்டு அவர்கள் மறைக்க முடியுமோ மறைத்து வைத்திருந்தார்கள். இதனை வெளிக்கொணர வேண்டும்னு ஆசைப்பட்டவர் ராமானுஜர். வெளிக்கொணர்வதற்காக என்னென்ன பண்ணணுமோ அது மொத்தத்தையும் பண்ணினார். அதனால்தான் தான் எழுந்தருளி இருந்த காலத்திலே 74 சுவாமிகளை நியமித்தார், 74 சிஷ்யர்களை நியமித்தார். அவ 74 பேர் தான் 74 சிம்மாசனாதிபதிகள் பேர். அந்த 74 சிம்மாசனாதிபதிகள் அவர்களை நியமித்து அவர் என்ன பண்ணினார்,
அவளுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தார். என்ன அதிகாரம்னா ஒரு அத்தாரிட்டி கொடுத்தார். ஒண்ணுமில்லை, நீங்கள் எல்லாம் உங்கள் பகுதியிலே ஆங்காங்கு இருக்கக்கூடியவர்களுக்கு சென்று சமாசிரயணம் பண்ண வேண்டும், மந்திரத்தை உபதேசிக்க வேண்டும், அத்தனை பேரையும் பகவானுடைய அடியவர்களாக ஆக்க வேண்டும் என்று அன்னைக்கு நியமிச்சார். அந்த ஆச்சாரியர்கள் தான், அந்த திருவம்சத்திலே வந்தவர்கள் தான் இன்னும் ஆச்சாரிய புருஷர்கள் என்று அப்படி கொண்டாடப்படுகிறார்கள். ஆச்சாரியன் என்னால் எம்பெருமானார், அவராலே நியமிக்கப்பட்டவர்களான ஆச்சாரிய கிங்கரர்கள், ஆச்சாரிய புருஷர்கள். இந்த ஆச்சாரிய புருஷன்னா என்ன அர்த்தம்? ரெண்டு விதமான அர்த்தம். சிஷ்யாள்லாம் ஒரு விதமா நினைச்சுக்கணும், ஆச்சாரியாள்லாம் ஒரு விதமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த திருவம்சத்திலே வந்தவர்கள், அந்த மகத் சந்ததியிலே வந்திருக்கக்கூடியவர்கள், அந்த பெருமமிக்க பரம்பரையிலே வந்திருக்கக்கூடியவர்கள், அந்த ஆச்சாரியாளெல்லாம் தங்களை என்னன்னு நினைச்சிட்டு இருக்கா தெரியுமா? நான் என்னுடைய ஆச்சாரியனுக்கு கிங்கரன். கிங்கரன்னா கைங்கரியபரன் அர்த்தம். ஆக ஒரு ஆச்சாரியரும் சிஷ்யனுக்கு சமாசிரயணம் பண்ணுகிற போது தான் நேர சமாசிரயணம் பண்றாருன்னே நினைக்கல, தான் தன்னுடைய ஆச்சாரியனுக்கு கையாக நினைத்து கொண்டு அந்த கை சமாசிரயணம் பண்றதுன்னா தன் ஆச்சாரியனே சமாசிரயணம் பண்றார். எந்த சிஷ்யனையும் தன்னுடைய சிஷ்யனாக நினைத்தல் என்பது சம்பிரதாயம் இல்லை. ஸ்ரீவச்சனபூஷணத்துல அப்படியே காட்டும்படியான விஷயம். தன்னை மாறாடி நினைக்கை, சிஷ்யனை மாறாடி நினைக்கை, பலத்தை மாறாடி நினைக்கை அப்படின்னு பல விஷயங்கள் காட்டுறார். அவ தன்னை மாறாடி நினைக்கைனா இந்த சமாசிரயணம் பண்ணிக்கொள்ள வந்தானே, மந்திரோபதேசம் பண்ணிக்கொள்ள வந்தானே, இந்த சிஷ்யனுக்கு நான் ஆச்சாரியன் நினைத்தாரே ஆனால் ஒரு ஆச்சாரியன், அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல மாறாடி நினைக்கிறார். இல்ல இல்ல, எங்க ஆச்சாரியனுக்கு இவர் சிஷ்யர், எங்க ஆச்சாரியனுக்கு இவர் சிஷ்யர்னு நினைக்கலாம். தன்னை தன் ஆச்சாரியனுக்கு தான் சிஷ்யனாக நினைக்க வேண்டுமே ஒழிய தான் இவனுக்கு ஆச்சாரியன் நினைத்தாரேயானால் அது அவருக்கு ஸ்வரூபஹானின்னு காட்டப்படுது. எல்லா ஆச்சாரியாலும் அவர் தன்னுடைய ஆச்சாரியனுக்கு கருவியாக திருக்கையாக இருந்துதான் சமாசிரயணம் பண்ணினாள், அவருடைய வார்த்தையாக வாக்காக இருந்துதான் உபதேசம் பண்ணினாலே ஒழிய தாங்கள் பண்ணுவதாக திருவுள்ளம்பத்தும்படியான ஆச்சாரியன் யாருமே இல்லை. அப்படி பார்க்கிற பொழுது புருஷன்ற சப்தத்துக்கே கிங்கரன் அர்த்தம். கிங்கரன்னா வேலைக்காரன், தொண்டன். ஆக தொண்டனாயிருக்கக்கூடியவர்னா இந்த ஆச்சாரியன் தான் தன்னாச்சாரியனுக்கு தொண்டனாயிருக்கிறார். சரி, அப்ப சிஷ்யன் இவரை பார்த்து நீர் என்ன பண்ணிட்டீர்? எனக்கு ஆச்சாரியன் பெரியவர் பண்ணார், நீர் வெறும் கருவியாக மாத்திரம்தானே இருந்தீர், அவருக்கு மவுத் பீஸாக மாத்திரம்தானே இருந்தீர், உமக்கு என்னத்துக்கு அவ்வளவு கௌரவம் நான் கொடுக்கணும் அப்படின்னு சிஷ்யன் கேட்டுற மாட்டானா? அதனால சிஷ்யன் என்னவாக நினைக்க வேண்டும் என்னால் இந்த ஆச்சாரியன் இருக்கிறாரே சாட்சாத் ராமானுஜரேன்னு நினைக்கணும். ஆக ராமானுஜர் தான் கைதூக்கி விடக்கூடிய ஆச்சாரியன். அப்படிப்பட்ட பகவத் ராமானுஜரா இருக்கக்கூடிய எம்பெருமானார்னே அந்த ஆச்சாரியனை பிரதிபத்தி பண்ண வேண்டும். அப்படி இருக்கக்கூடிய நிலை அப்போ எம்பெருமானார்னு பிரதிபத்தி பண்றது அது ஆச்சரியம் இல்லை, பகவானும் நினைக்கணும். தன்னுடைய ஆச்சாரியனை சாட்சாத் பகவானாகவே நினைக்க வேண்டும். அதுக்கு என்ன அர்த்தம் காட்டப்படுதுன்னா, புருஷன்னா புருஷ சூக்தத்துல புருஷனாக சொல்லப்படுறவன் பகவானானபடியாலே அந்த பகவானாகவே நினைக்க வேண்டும். அவர் ரெண்டு விஷயம், சிஷ்யன் தன்னுடைய நினைவாலே தன்னுடைய ஆச்சாரியனை சாட்சாத் எம்பெருமானாக நினைக்க வேண்டும், ஆச்சாரியன் தன்னுடைய சிஷ்யனை பார்த்து தன் ஆச்சாரியனுக்கு சிஷ்யன் நினைத்துக் கொண்டு தான் தன் ஆச்சாரியனுக்கு கைக்கரிய பரன் என்று நினைக்க வேண்டும். அதைத்தான் காட்டியிருக்கிறார்கள் ஆச்சாரிய புருஷ சப்தத்திற்கு உற்பத்தி. அப்படிப்பட்ட ஆச்சாரிய புருஷர்கள் 74 சிம்மாசனாதிபதிகள் எம்பெருமானாராலே நியமிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்கள். அவர்கள எம்பெருமானாரோடு ஸ்னிக்தமான சம்பந்தம் பெற்றவர்கள் ஒரு சில ஆச்சாரியர்கள் தான். புறத்தாழ்வான் அவ்வளவு நெருக்கம், அதே போல முதலியாண்டான் அவ்வளவு நெருக்கம், எம்பார் அவ்வளவு நெருக்கம், அனந்தாழ்வான் அவ்வளவு நெருக்கம், அருளாள பெருமாள் பெருமானார் அவ்வளவு நெருக்கம். இப்படி சில ஆச்சாரியர்கள் மிக நெருங்கின ஆச்சாரியர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களே எம்பெருமானாருக்கே கைங்கரியம் பண்ணி அவருடைய முகமலர்த்திக்கு உறுப்பாக கைங்கரியம் பண்ணின பெருமை அனந்தாழ்வான் ஒருத்தருக்குத்தான் உண்டு என்ன பெரியவர்கள் காட்டியிருக்கிறார்கள். அது எப்படி சொல்ல முடியும்? இப்போ பகவத் பாகவத ஆச்சாரியாள் 3 விஷயம். இப்ப நமக்கு எது புருஷார்த்தம்னா பகவத் கைங்கரியம் புருஷார்த்தம்,
பாகவத கைங்கரியம் புருஷார்த்தம், ஆச்சாரிய கைங்கரியம் புருஷார்த்தம். ஆக நமக்கு எது அடையத்தக்கதுன்னா பகவானுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அது அடையத்தக்கது. பாகவத ஆளுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அது அடையத்தக்கது. ஆச்சாரியனுக்கு தொண்டு செய்ய வேண்டும், அது அடையத்தக்கது. அப்ப பார்க்கிற பொழுது கைங்கரியம்னா தொண்டுன்னு சொல்றோம். கைங்கரியம்ன்றதுக்கு உண்மையான அர்த்தம் என்ன? ஒருத்தருடைய மனமகிழ்ச்சிக்கு உறுப்பாக, முகமலர்த்திக்கு உறுப்பாக, முகம் மலருவதற்கு பாங்காக எது செய்யப்படுறதோ அதுக்கு பேர் தான் கைங்கரியம். ஆக ஒருத்தன் நமக்கு தொண்டு செய்ய வேண்டியதே இல்லை. நேர தொண்டு செய்யாவிட்டாலும் அவனுடைய ஏதோ யாருக்கோ செய்த செய்கையானது நமக்கு சந்தோஷத்தை விளைவித்ததேயானால், நமக்கு முகமலர்த்தியை விளைவித்ததேயானால் அது நமக்கு அவன் பண்ணி இருக்கக்கூடிய கைங்கரியம்னு நாம கொள்ள வேண்டும். அவன் தான் அந்த காரியத்தை பண்ணா எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இப்ப பார்க்கணும், பகவான் எப்ப சந்தோஷப்படுவான்னா பகவானுக்கு தொண்டு செய்தோமேயானால், பகவானுக்கு கைங்கரியம் பண்ணினோமேயானால் அந்த பகவான் தனக்கு கைங்கரியம் பண்ணின பார்த்து சந்தோஷப்படுறான், கமலக்கண்ணனாய் இருக்கிறான். ஆனால் பாகவதர்களுக்கு தொண்டு செய்தோமேயானால் பகவான் அல்லி கமலக்கண்ணனாக ஆகிறான். அப்போ நாம பாகவதாளுக்கு கைங்கரியம் பண்ணினோமேயானால் அது பாகவதாளுக்கு பண்ணப்படுற கைங்கரியம் அல்ல, பகவானுக்கு பண்ணப்படும்படியான கைங்கரியம். ஆக எம்பெருமானுக்கு பண்ணப்படும்படியான கைங்கரியம் எதுன்னு கேட்டா, நாம வஸ்துதா பாகவதர்களை உபசரித்தோமேயானால், பாகவதர்களிடத்திலே அனுகூலமாக நடந்து கொண்டோமேயானால் அது பகவத் கைங்கரியமாக பரியவசிக்கிறது. அடுத்தது பாகவத கைங்கரியம்னா என்னது அப்படின்னா, இந்த பாகவதர்கள் எல்லாம் இருக்கிறார்களே, ஆச்சாரியனுக்கு கைங்கரியம் பண்ணினோமேயானால் அதற்கனுகுணமாக பாகவதர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். பல பாகவதர்கள் சேர்ந்துதான் ஒருத்தனை, ஒண்ணுமே இல்லாத ஒருத்தனை அழைத்துக் கொண்டு சென்று ஆச்சாரியரை காட்டிக் கொடுத்து இவர் அடிபணிவாயாக, இவரிடத்துல மந்திரோபதேசம் பெறுவாயாகனு சொல்றார். அப்படி சொன்ன போது அந்த மந்திரோபதேசத்தையும் சமாஸ்திரணத்தையும் வாங்கி கொண்ட சிஷ்யனானவன் தான் என்ன பண்ணணும்னா, அந்த ஆச்சாரியனுக்கு தொண்டு செய்தானேயானால் நாம் அந்த ஆச்சாரியனை காட்டி கொடுத்தோம், அந்த வியக்திக்கு காட்டி கொடுத்தோம், என்ன சந்தோஷமா அவன் கைங்கரியம் பண்றான், ஆச்சாரியனுக்கு சந்தோஷமா கைங்கரியம் பண்றானே அப்படின்னு இவாளுக்கு மகிழ்ச்சி ஏற்படுறது. அப்போ நாம் பண்ணும்படியான சுவாச்சாரிய கைங்கரியம் பாகவத கைங்கரியமாக டிரான்ஸ்பர் ஆயிடுது, பாகவத கைங்கரியமாக மாறிவிடுது. அடுத்தபடியாக ஆச்சாரிய கைங்கரியம்னு சொல்லப்படுறது. ஆச்சாரியனுக்கு நாம் பண்ணும் கைங்கரியம் எதுன்னா, ஆச்சாரியன் எதுக்காக நமக்கு உபதேசம் பண்றார், திருமந்திரத்தை உபதேசம் பண்ற. பிள்ளாய் நீ பகவானுக்கே அடிமைப்பட்டவன் நமக்கு சொல்ற. அதுக்கு மேல பிள்ளாய் நீ பகவானே உபாயமாக கொள்ள வேண்டும் ஆச்சாரியன் சொல்ற. அதுக்கு மேல உனக்கு ஆர் அடையத்தக்கவன் கைங்கரியம் ஆருக்கு பண்ணணும்னா பகவானுக்கே பண்ணணும் அப்படின்னு ஆச்சாரியன் நியமிச்சுட்டார். அதனால நாம போய் என்னைக்கு சமாஸ்திரன் ஆயிற்றோ அன்று தொடக்கமாக பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றோம். நாம தினப்படி திருவாராதனம் பண்றோன்றது ஆச்சாரியனுக்கு தெரிந்ததேயானால் ஆச்சாரியன் அவ்வளவு சந்தோஷப்படுகிறார். பகவான் அவ்வளவு சந்தோஷப்படுறதில்ல, ஆச்சாரியன் சந்தோஷப்படுறார். அப்ப என்ன விஷயம்னா, நாம் பண்ணும்படியான பகவத் கைங்கரியம் இருக்கிறதே அது ஆச்சாரியனுடைய முக மலர்த்திக்கு உறுப்பாக. ஆக கூறத்தாழ்வானோ எம்பாரோ மற்றுமுண்டான ஆண்டானோ இவர்கள்தான் எம்பெருமானார் பக்கத்துல இருந்து கொண்டு அவருக்கு கைங்கரியம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆனால் அந்த எம்பெருமானார் அற்புதமாக நியமிக்கிறார். திருமலை அந்தாழ்வான் அவதரித்த தேசம் மேல் நாட்டிலே அவதரித்திருக்கும்படியான சிறுப்புத்தூர் என்கிற திவ்யதேசம், அந்த திவ்யதேசத்திலே அவதாரம் பண்ணி பிறகு எம்பெருமானாருடைய வைபவத்தை எல்லாம் நன்கு அறிந்தவராக திருவரங்கத்தேர எழுந்தருள எம்பெருமானார் பார்க்கிறார். இந்த அனந்தாழ்வானை, இந்த திருவனந்தாழ்வானை அருளாளப் பெருமாள் எம்பெருமானார் இடத்திலே காட்டிக் கொடுக்கிறார். அருளாளப் பெருமாள் எம்பெருமானாரை நியமிக்கிறார். இவருக்கு சமாஸ்திரணம் பண்ண வேண்டியது, இவருக்கு சமாஸ்திரணம் பண்ண வேண்டியது. அங்கதான் அருளாளப் பெருமாள் பெருமானார் தெரிவித்த வார்த்தை. உடையவர் இருக்காரே எம்பெருமானார் குருவி கழுத்துல பனங்காய கட்டிட்டார். குருவி அதுவே அல்ப சக்திக்கும், அது கழுத்துல பனங்காய கட்டினா அதை தாங்க முடியுமா? அப்ப தாங்க முடியாததான காரியம் எது? தாங்க முடியாததான காரியம்னா ஒருத்தருக்கு ஆச்சாரியனாய் இருப்பது. அதனால இவாளெல்லாம் பார்த்து சொல்றார், சோமாசி ஆண்டான் என்ன, அனந்தாழ்வான் என்ன, இவர்களையெல்லாம் பார்த்து தெரிவித்திருக்கக்கூடிய திருவாக்கு
ஏதோ நாம் உங்களுக்கு ஆச்சாரியன் நினைக்காதீர்கள், என்ன கருவியாக கொண்டு எம்பெருமானாரான ராமானுஜர் தான் ஆச்சாரியன் என்று தான் உபதேசம் பண்ணினார்னு காட்டப்படுது. அப்படி அவரிடத்திலே உபதேசத்தை பெற்று பிறகு திருவாய்மொழியுடைய அர்த்தங்கள் தான் கேட்கிறார், சகல சாஸ்திரார்த்தங்களையும் கேட்கிறார். அதுதான் ராமானுஜர் காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டிருக்கிறார். திருவேங்கடமுடையானுடைய வைபவத்தை காட்டக்கூடிய, ஆழ்வார் ஆசைப்பட்டதா இருக்கக்கூடிய திருவேங்கடமுடையான் திவ்யாஸ்தானத்திலே கைங்கரியம் பண்ண வேண்டும் என்று ஆழ்வார் ஆசைப்படுறார். ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும்னா தெழுகுரலருவி திருவேங்கடத்து எழில்கொள் சோதி எந்த தந்த தந்தைக்கு திருவேங்கடமுடையானுக்கு சர்வதேசத்திலேயும் சர்வ காலத்திலேயும் சர்வ அவஸ்தைகளிலேயும் சகல உச்சிதமான கைங்கரியங்களையும் பண்ண வேண்டும் என்னத்தான் ஆசைப்பட்டார். ஆனால் ஆழ்வார் எங்கிருந்து ஆசைப்பட்டார்னா, ஆழ்வார் திருநகரியில திருப்புலியாழ்வார் அடியிலே அங்க உட்கார்ந்து கொண்டு திருவேங்கடத்துல கைங்கரியத்தை ஆசைப்பட்டார். இங்காவது நடக்குமா? நாமெல்லாம் திருவேங்கடத்துக்கு போனாலே நமக்கு கைங்கரியம் கிடைக்காம போறது கஷ்டப்படுறோம். அப்படி இருக்கிற போது அவர் எங்கேயோ ஆழ்வார் திருநகரில் உட்கார்ந்துருக்கார், திருவேங்கடமுடையான் சன்னிதியில கைங்கரியம் போகணும்னு ஆசைப்பட்டார். அது ஒண்ணு அவர் ஏதோ எம்பெருமான் வந்து காட்டினான்னு சரித்திரம் இருக்கு. இத காலக்ஷேபம் சாதித்துக் கொண்டிருக்கிறார் பெருமானார். அப்போ தோதித்தான் திருவேங்கடமுடையானுக்கு பக்கத்துல இருந்து ஆழ்வார் ஆசைப்பட்டபடி கைங்கரியம் பண்றதுக்கு ஆகாவது இருக்காளா கோஷ்டியில கேட்கிறார். கேட்ட உடனே ஆறு எழுதுறதுக்கு பயந்தார்கள். பல காரணங்கள். பல பேருக்கு திருமலைக்கு போறதுக்கே பயம். இன்னைய போல சௌகரியங்களும் கிடையாது, அங்க தங்குகிற வசதியும் கிடையாது, சிரமப்படணும். அது ஒண்ணும். ரெண்டாவது, ஸ்ரீரங்கத்தை விட்டு போறதா பல பேர் நினைத்தார்கள். ராமானுஜருடைய காலக்ஷேபத்தை விட்டு போறதா பல பேர் நினைத்தார்கள். அதுக்கு மேல ராமானுஜரை விட்டு போறதா பல பேர் நினைத்தார்கள். ஆனால் திருமலை அனந்தாழ்வான் ஆண் பிள்ளை இந்த பட்டத்தை பெற்றவர். அனந்தாண் பிள்ளை என்ன அவர் தேவரீர் நியமித்தால் அடியேன் போகிறேன். இதுதான் சுரூபமான விஷயம். நமக்கு விஷயம் தெரிந்திருந்தாலும் நாம பண்ணணும்ன்ற சக்தி இருந்தாலும் ஆச்சாரியன் நியமனம் இல்லாமல் ஒரு காரியமும் செய்யலாகாது. பெருசா எழுதி வச்சார் புஸ்தகம் 736,000 படின்னு. ஆச்சாரியன் திருமுன்பு நம்பிள்ளை இடத்துல கொண்டு வந்து வைக்கிறார் வடக்கு திருவீதி பிள்ளை. பார்த்தா அவ்வளவு அழகா இருக்கு. அங்க குரு பரம்பரையில எழுதுறா, ஆனை கோலம் செய்து புறப்பட்டால் போலே. ஒரு யானையை அலங்காரம் பண்ணி அழைத்துக் கொண்டு வந்தால் எவ்வளவு ஆச்சரியமாக அழகாக இருக்குமோ அது போல இருந்ததாம். அப்படி இருக்கக்கூடிய அற்புதமான வியாக்கியானம். ஆனால் அவர் என்ன பண்ணினார், எடுத்தார், மேல ஒரு கட்டையை வச்சார், கீழே ஒரு கட்டையை வச்சார், நல்லா கயிற்ற போட்டு கட்டி கோவிலாழ்வார் உள்ள வச்சு பூட்டிட்டார். ஏன் மாதிரி பண்ணினார்? வடக்கு திருவதி பிள்ளைக்கு ஒன்னும் புரியல. நம் அனுமதி இன்றிக்கே எழுதினீர். அழகா எழுதியிருக்கீர், ஒரு குறை கிடையாது. ஆனாலும் ஏன் அனுமதி இல்லை? நான் அனுமதிக்காமல் எழுதியிருக்கிறபடியாலே இதை நான் ஒப்புக்கொள்ள முடியாது அப்படின்னு தெரிவித்திருக்கக்கூடிய விஷயம். அப்போ எந்த ஒரு செயலும் ஆச்சாரியனுடைய நியமனானுகுணமாக செய்யணும். நாமே பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றோம், நமக்கு என்ன தெரியுதோ அதை வச்சு திருவாராதனம் பண்றோம். ஆக நமக்கு ஒண்ணுமே தெரியலன்னா ஏதோ கொஞ்சம் பிரசாதத்தை வச்சு அது கொஞ்சம் நெய்ய சேர்த்து கொஞ்சம் திருத்துழாயை சேர்த்து ஜலத்தை தெளிச்சு இப்படி கிராசமுத்திர சமர்ப்பிக்கிறோம். அப்படி சமர்ப்பிக்கிறதுக்கு முன்னால அவ்வளவுதான் பண்ணினாலும் சோடசோபச்சாரத்தோட பெருமாளுக்கு திருவாராதனம் பண்ணினாலும் ஆரம்பத்துல என்ன சொல்லணும் தெரியுமோ, ஆச்சாரியன் திருக்கைகளால் திருவாராதனம் கண்டருள வேணும். நாம பண்ற திருவாராதனம் தான் அவன் ஏத்துக்கிறானோ இல்லையோன்னு டவுட். ஆனா எங்க ஆச்சாரியன் பண்றதை ஏத்துக்காது இருப்பானா? வல்ல பரிசு வருவிப்பரேல் அது காண்டுமே. நானும் பிறந்தவ பொய்யன்னேன்னு ஆண்டாள் காட்டியிருக்காள் இல்லையோ. ஆக அந்த எம்பெருமான் தான் எழுந்தருளினானேயானால் என்னுடைய ஞான பக்திக்காக வராவிட்டாலும் எங்க ஆச்சாரியனுடைய ஞான பக்திக்காக வருவாரோ இல்லையோ. நான் ஆச்சாரியனுடைய கையாக இருந்து கொண்டு செய்கிறேனே ஒழிய மத்தொன்னு நான் ஸ்வதகா செய்வது கிடையாது. அப்படி ஆச்சாரியனுடைய நியமனானுகுணமாகத்தான் பகவத் கைங்கரியம். அந்த கைங்கரியத்தை அந்த நியமனத்தை நேரே பெற்று என்னையிடத்திலே செய்ய வேண்டும். நமக்கெல்லாம் ஆச்சாரியன் நியமிச்சுறார் பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணுன்னு. நாம் நம்முடைய கிரகத்துல திருவாராதனம் பண்றோம். நம்முடைய கிரகத்தை மாத்தினோமே ஆனால் எங்கேயாவது வெளியூருக்கு போகணும்னா அந்த ஊர்ல போய் நாம திருவாராதனம் பண்றோம். நம்ம எம்பெருமானையும் அங்க எழுந்துள்ள பண்ணுகிறோம். நம்ம ஆச்சாரியன் ஆறும் இன்ன இடத்திலே இருந்து எம்பெருமானுக்கு கைங்கரியம் பண்ணுன்னு நியமிக்கிறது. ஆனால் அனந்தாழ்வானுக்கு அமைந்திருக்கக்கூடிய பாக்கியம்
ஆழ்வார் எந்த இடத்துல ஆசைப்பட்டாரோ அந்த இடமான திருவேங்கடமலையிலே சென்று தேவரீர் கைக்கரியம் பண்ணிருள வேண்டும் என்று ராமானுஜருடைய நியமனம். அந்த நியமனானுகுணமாக எழுந்தொழினவரானபடியாலே அற்புதமான விஷயம். இது ராமானுஜர் நியமனமாக ராமானுஜருக்கு உகப்பாக இவர் கைக்கரியம் பண்ணினார். ஆச்சரியமான ஒரு இடம் காட்டப்படும். அதாவது ஒரு நாள் இவர் அந்த இடத்திலேயே நந்தவனம் அமைத்து ஏரியும் வெட்டி ராமானுஜ புத்தேரின்னு பேர். அற்புதமான இடம். அந்த இடத்துல பெருமாளுக்கு மாலை கட்டி கொண்டிருந்தார். யமுனைத்துறைன்னு பேர். யமுனைத்துறை என்ற இடத்துல அற்புதமாக மாலையை கட்டி கொண்டிருந்தார். திருவேங்கடமுடையான் நியமிக்கிறார். அனந்தாழ்வானுக்கு அருளப்பாடு இங்கு வர சொல்லும்னு நியமிக்கிறார். இருந்து 6 பரிசாரகர்கள் வந்து எம்பெருமான் நியமிக்கிறான். அடுத்த க்ஷணம் இவர் போகணும். பகவானே கூப்பிட்டு அனுப்புகிற போது நம்ம போகாது இருக்கலாமா? ஆனால் இவர் நிதானமாக திருமாலையை கட்டி வைத்து விட்டு 1 மணி காலம் கழிச்சு நேரம் அங்க போறார் திருமாலையின் கையுமா. அப்படி போகிற போது ஏன் வைகினாயி திருவேங்கடமுடையான் கேட்கிறார். ஏன் இவ்வளவு நாழியாச்சு? நீர் வரத்துக்கு ஏன் இவ்வளவு நாழி அப்படின்ற போது, இல்ல ஆச்சாரியன் நியமனானுகுணமாக மாலைகளை கட்டிதான் கொண்டு வரணும், அதனால இந்த கைக்கரியம் எல்லாம் பார்த்துட்டு வரத்துக்கு நாழியாச்சு. இந்த மலையிலேயே நீ இருக்க வேண்டாம், இந்த மலையை விட்டு இறங்கி போயிடு, என்னுடைய மலை, இந்த இடத்துல நான் சொல்றபடி கேட்கணும் அப்படின்னு சொன்னதும் இவர் சொல்லிட்டார், உமக்கு என்ன இறங்கி போன்னு சொல்றதுக்கு அதிகாரம் கிடையாது. ஏன் கிடையாதுன்னு கேட்டால், ஆழ்வார் உன் பத்தி என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? குன்னமேந்தி குளிர்மழை காத்தவன் அந்த ஞானம் வளர்ந்தபிரான் பரன் சென்று சேர் திருவேங்கட மாமலை. சென்று சேர்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரு இடத்துல இருந்து இன்னொரு காலத்துல போய் சேர்ந்தீர். அப்போ உம்முடைய மலை இல்ல, நீரே இந்த சத்திரத்துக்கு 4 நாள் முன்னால வந்தீர், நான் 4 நாள் பிற்பாடு வந்தேன். ஆக ஒரு சத்திரத்துல முதல்ல வந்தவன் இரண்டாவதாக வந்தவனை பார்த்து போன்னு சொல்றதுக்கு அதிகாரமே கிடையாது. இது என்ன க்ஷேத்திரம் தெரியுமா? ஸ்ரீனிவாச க்ஷேத்திரம் அல்ல, வராக க்ஷேத்திரம். ஆக வராக க்ஷேத்திரமாய் அமைந்திருக்கிறபடியாலே இந்த ஊரே ஒம்புதில்ல, இந்த மலையே ஒம்புதில்ல, நீர் போய் என்ன பார்த்து வெளியில போன்னு சொல்றது எந்த விதத்துல நியாயம்? அதனால உமக்கு இஷ்டம் இருந்தால் இந்த மாலையை எடுத்துக்கோ, இல்லன்னா கதுவிலேயே இருக்கட்டும், எனக்கு அதை பத்தி விசாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். என்ன அர்த்தம்? ஆச்சாரியன் நியமனானுகுணமாக இந்த கைக்கரியத்தை பண்ணினார் அப்படின்னு அர்த்தமா. இங்கதான் ஒரு கேள்வி. அப்ப திருவேங்கடமுடையான் பேர்ல இவருக்கு ஆசையே இல்லையா? இவருக்கு பிரீத்தியே இல்லையா? இவருக்கு பக்தியே இல்லையா? அப்படின்னா பக்தி பரிபூர்ணமாக உண்டு. அந்த பக்தி எப்ப காரியகரமாக நாம் வைத்துக் கொள்ள முடியும்னா, ஆச்சாரிய பக்தியை எதிரிட்டிராத போது, ஆச்சாரிய பக்திக்கு முரண்படாத போது பகவத் பக்தி வேண்டும். ஆச்சாரிய பக்திக்கு முரண்பட்டதேயானால் பகவத் பக்தியால பிரயோஜனம் கிடையாது. அதனால்தான் தேவுமத்தறியேன் குருகூர் நம்பி பாவினிந்திசை பாடி திரிவனே தேவுமத்தறியேன்னு காட்டியிருக்கக்கூடிய திருவாக்கு அமைந்திருக்கிறது. ஆக இன்னொரு தெய்வம் எனக்கு தெரியாது, நம்மாழ்வார் தான் எனக்கு தெய்வம் அப்படின்னு காட்டியிருக்கக்கூடிய வார்த்தை மதுரகவியாழ்வார். அதே மதுரகவியாழ்வார் திரிதந்தாகிலும் தேவபிரானுடைய கரியகோல திருவுரு காண்பந்தான். எதுக்காக அவருடைய கரியகோல திருவுருவ நீர் பார்ப்பீர்னா, எங்கள் ஆழ்வாருடைய திருவுள்ள உகப்புக்காக. அதே போல ராமானுஜனுடைய திருவுள்ள உகப்புக்காக அனந்தாழ்வானுக்கு அந்த திருவேங்கடமுடையான் பேர்ல பிரீதி. அதே சமயத்துல அது ராமானுஜருடைய ஒரு கைங்கரியத்துக்கு விரோதமாய் இருக்கிற போது, நியமனத்துக்கு விரோதமாய் இருக்கிற போது எதை எடுத்துக் கொள்ள வேண்டும்? ராமானுஜ நியமனமா திருவேங்கடமுடையானுடைய நியமனமானா நிச்சயமாக ஆச்சாரிய நியமனம் தான், எம்பெருமானுடைய நியமனம் இல்லை. அந்த சாஸ்திரார்த்தத்தை காட்டுறதுக்காகத்தான் இந்த இடத்துல காட்டி இருக்கிற ஆச்சரியமான அர்த்தம். அது மேல இன்னொரு அர்த்தம், எம்பெருமானார் வேறு அனந்தாழ்வான் வேறு கிடையாது. எம்பெருமானார் திரு அனந்தனாய் அமைந்திருக்கக்கூடிய ஆதிசேஷனுடைய அவதார பூதர். அந்த ஆதிசேஷனுடைய அவதார பூதர் தான் திரு அனந்தாழ்வானும். திருநாமமே காட்டுது, அனந்தன்னா ஆதிசேஷன், திருவனந்தாழ்வான்னு காட்டப்பட்டிருக்கிறது. அப்படி பார்க்கிற பொழுது இது எங்கிருந்து தெரியுதுன்னா, ஆழிவர் கைக்கரியம் பண்றதுக்காக சோலைகள்ல இருந்தார். அப்போ ஒரு பாம்பு தீண்டிற்று. பாம்பு தீண்டினதும் பல பேர் பக்கத்துல வந்துட்டா. பாம்பு தீண்டி விட்டது, நாகம் தீண்டி விட்டது. அப்படி இருக்கிற பொழுது தேவரீர் விஷத்தை போக்கிக் கொள்ள வேண்டாமா, வைத்தியம் பண்ணிக்க வேண்டாமா? அவருக்கு இந்த உறுதி இருக்கும்.
அவர் தெரிவித்தார், கடித்த பாம்பு பலிதானால், தீண்டித்த கடிச்சத அந்த பாம்புக்கு பலம் இருக்கும் பட்சத்துல நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, நேராக விரஜா நதியிலே தீர்த்தமாடி பரமபதநாதனுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு போறேன். அதுவும் ஆச்சாரியன் நியமனம். ஆச்சாரியன் அதுக்குத்தான சமாசனம் பண்றார். அடுத்தது அப்படி இல்லை, கடியுண்ட பாம்பு, கடிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாம்பாகிற நான் பலிஷ்டனாய் இருப்பேனே. ஆனால் இங்க கோனேரி திருக்கோனேரி சுவாமி புஷ்கரணியில தீர்த்தமாடி நேர திருவேங்கடமுடையானுக்கு கைங்கரியம் பண்ணிட்டு போறேன். அப்ப தன்னை பாம்பாக சொல்லிக் கொண்டார்ன்றத நிச்சயமா தெரியும். அதாவது இவரும் திருவனந்தாழ்வானுடைய அவதார பூத்தர், ராமானுசரும் திருவனந்தாழ்வானுடைய அவதார பூத்தர். அதனால்தான் ராமானுசரை விட்டு பிரிந்தோம் என்கிற பாவம் இவருக்கு இல்லை. ஆக புறத்தாழ்வான் பெருமானாரை விட்டு பிரிந்திருக்கிறோமே, வருத்தப்பட்ட காலம் எல்லாம் உண்டு. ஆனால் அனந்தாழ்வான் சரித்திரத்துல அப்படி வருத்தப்பட்ட காலம் இல்லை. ஏன் இல்லைன்னு சொன்னா, அவர் சாட்சாத் பெருமானாரே ஒழிய மற்றொருத்தர் அல்ல. ஆக இவரும் ஆதிசேஷனுடைய அவதார பூத்தர், அவரும் ஆதிசேஷனுடைய அவதார பூத்தர். அப்படி இருந்திருக்கக்கூடிய நிலையில தமையனாருக்கும் தங்கைக்கும் ஒரு சேர ஸ்தோத்திரம் அருளி செய்தவர் ஆறுன்னு கேட்டா திருமலை அனந்தாழ்வான் தான். ஒரு சேர ரெண்டு பேரையும் சமானமான நிலையில வைத்திருக்கிறார். ஆக தமையனார்னா ஆறு, தங்கைன்னா ஆறு. ராமானுசர் தமையனார், தங்கைன்னு சொல்லுவோமேயானால் ஆண்டாள். ராமானுசரை பத்தி ஒரு வேடிக்கையான பாசம் பெரியவர்கள் தெரிவிப்பார். ராமானுசர சன்னியாசி சன்னியாசின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருப்போம். பெருமானார சன்னியாசி, முப்புரி நூலோடு முன் கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், கையில முக்கோலை வைத்துக் கொண்டு காட்டாய வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு காட்டாய சோபி கமனீய சிகானிவேசம் படியாக அவர் எழுந்தருளி இருக்கிறார். அப்படி இருப்பவரை என்னத்துக்காக சன்னியாசின்னு சொல்றாங்கன்னு ஒரு கேட்டார். ஏன்னா கோதற்ற ஞான திருப்பாவை பாடிய பாவை தங்கை. ராமானுஜருக்கு தங்கை உண்டு. வாதுக்கு வல்லவன் ஆண்டான் மருமகன், முதலியாண்டான் மருமகனாராக அமைந்திருக்கக்கூடியவர். தீதற்ற செல்வப்பிள்ளை பிள்ளை, திருநாராயணபுரத்திலே செல்வப்பிள்ளையான அந்த எம்பெருமான் இருக்கிறானே எதிராஜ சம்பத்குமாரன் பேரு ராமானுஜருடைய குழந்தை. நம்பி சீச்சன், திருக்குறுங்குடி நம்பி அவருக்கு கூடவே இருக்கிற சிஷியனாகவே அமைந்திருக்கிறார். அப்படி இருக்கிற பொழுது தம்பி எம்பார், அவருடைய தம்பி எம்பார் என்ற ஆச்சாரியர். ஆக ஒரு சன்னியாசின்னா தங்கை இருக்கலாமா, மகன் இருக்கலாமா, சிஷ்யன் இருக்கலாமா, தம்பி இருக்கலாமா, புத்திர இருக்கக்கூடாது, மருமான் இருக்கலாமா? இது அத்தனை என்ன ஒரு பெரிய ஃபேமிலி தான் நடத்திட்டு இருக்கார். இவர் என்னத்துக்கு சன்னியாசின்னு சொல்றதோ, இவர் என்னத்துக்கு சன்னியாசின்னு சொல்றதோ, ஏதுக்கு ராமானுஜனை எது என்று இயம்புவது இருநிலமே அப்படின்னு பார்க்கிற பொழுது இத்தனை பேரோட இருந்தாலும் அவர் சன்னியாசி தான். இவ ஒத்துருமே இல்லைன்னாலும் பல பேர் சம்சாரிகளா இருக்கலாம். நிவృత్త ராகஸ்ய கிரகம் தபோவனம், நிவృత్త ராகஸ்ய கிரகம் தபோவனம்னு சொல்லிருக்கு. ஆருக்கு ஆசை ஒழிக்கப்பட்டதோ, மனசில் இருக்கக்கூடிய காமக்ரோதாதிகளை எவன் ஒழித்தானோ அப்படிப்பட்டவன் கிரகத்திலேயே இருந்தாலும் அவன் தபஸ்வி தான், அவன் சன்னியாசி தான். அந்த கிரகத்திலேயே இருந்தாலும் அவனுடைய கிரகமே தபோவனம்னு காட்டப்பட்டிருக்கிறது. அந்த கிரமத்துல பார்க்கிற பொழுது ராமானுஜருக்கு தங்கைன்னு சொன்னா, தமையனார் என்ன ஆசைப்பட்ட, தங்கை என்ன ஆசைப்பட்டாலோ அதை பண்ணி வைக்க வேண்டியது அந்த சந்தான ஜாதருக்கு பரமிரே. ஆக ஒரு பெண் குழந்தை அவ ஆசைப்படலாம் இது வேணும்னு முதல்ல ஓடுறவன் யாருன்னா அவருடைய தமையன் தான் ஓடுவான். அதை வாங்கி கொடுக்கணும், அதை அவளுக்கு செய்யணும் அப்படின்றது அந்த சந்தான ஜாதருக்கு பரமிரேன்னு காட்டினார். ஆண்டாள் என்ன ஆசைப்பட்டான், நாறு நரும்பொழில் மாலிரும் சோழ நம்பிக்கு நான் 100 தடாவில் வெண்ணை வாய் நேர்ந்து பராவி வைத்தேன், 100 தடா நிறைந்த அக்கார அடிசில் சொன்னேன், 7 திருவுடையான் இன்னும் வந்திவே கொள்ளுங்கோலோ. திருமாலிருஞ்சோலவல பெருமாள் அவருக்கு 100 தடா வெண்ணெய் சமர்ப்பிக்கணும், 100 தடா அக்கார வடிசில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா இது மொத்தம் வாயளவில் இருக்க ஒழிய ஆண்டாள் தான் செய்ததாக சரித்திரமே இல்லை. ஏன்னு சொன்னா ஒரு சாதாரண பிராமணோத்தமர் பெரிய ஆழ்வார், அவருக்கு என்னமோ ஐஸ்வர்யம் கிடையாது. இவள் 100 தடா முதல்ல சம்பாதிக்கணும், அந்த 100 தடா நிறைய அக்கார வடிசில் பண்ணணும், அதுக்கு மேல 100 தடா நிறைய வெண்ணெய் சமர்ப்பிக்கணும். இதெல்லாம் இவளால வாங்கி சமர்ப்பிக்க முடியுமா? ஐஸ்வர்யமே இல்லை. அப்படி இருக்கிற பொழுது அக்கார அடிசில் சொன்னேன்
வாய் நேர்ந்து பராவி வைத்தேன். மொத்தம் வாயால சொன்னதே ஒழிய வஸ்துதா அவள் தான் தன்னுடைய செய்கையால பண்ணவே இல்லை. அவ ஆண்டாளுக்கு இது ஆசைன்னு தெரிஞ்சது. அந்த ஆசையை நிறைவேற்ற வேண்டியது நம்முடைய கர்த்தவியாம்சம். நம்முடைய கர்த்தவியாம்சம் என்ன? எம்பெருமானார் திருமாலிருஞ்சோலமலை அழகருக்கு தான் அத்தனையும் சமர்ப்பித்தார். இவர் சன்னியாசியாயிருந்தாலும் சமர்ப்பித்திருக்கிற நிலை ஆரமான சந்தோஷம் ஆண்டாளுக்கு. அதை முடிச்சுட்டு நேர ஆண்டாளத்துல நீ ஆசைப்பட்டாயே செய்து முடித்தேன்னு சொல்லணும் இல்லையோ, அதுக்காக வந்தார். வந்ததும் ஒரு சின்ன 5 வயசு குழந்தையினுடைய ரூபத்தை கொண்டு ஆண்டாள் அர்ச்சாவதார சமாதியை குலைத்துக் கொண்டு நேர வந்து எம்பெருமானாருடைய கால் அப்படி கட்டிக்கிறார். எம் அண்ணரோ எம் அண்ணரோ என்று சொல்ற வார்த்தை. அப்ப கோயில் அண்ணர், கோயில் அண்ணர் என்கிற திருநாமம் பெருமானாருக்கு அமைந்திருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயம். அப்படி பார்க்கிற பொழுது பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே. ஆண்டாள் என்னைக்கோ அவதாரம் பண்ணினாள், என்னைக்கோ அவதாரம் பண்ணி நாச்சியார் திருமொழி பாதினாள். ஆனாலும் கூட தான் பெரும்போதூர் மாமுனிக்கு பின்னானவளாக தன்னை அமைத்துக் கொண்டிருக்கிறாள். அதனால்தான் கோதாகிரஜா, ராமானுஜருக்கு அற்புதமான திருநாமம் கோதாகிரஜா. கோதா என்று சொல்லப்படுவோளான அந்த ஆண்டாளுக்கு அக்ரஜகா தமையனாராக அமைந்திருக்கிறவர். ஆகவே ஆண்டாள் ஆசைப்பட்டதை ஆர் பண்ணி அருளினார் என்னால் எம்பெருமானார் பண்ணி அருளினார். எம்பெருமானார் ஆசைப்பட்டதை அனந்தாழ்வான் பண்ணி அருளினார். இவளுக்குள்ள தொடர்பு பாருங்க, ஆச்சரியம். அதனால தமையனார் விஷயமாக ஒரு பிரபந்தம் இட வேண்டும், தங்கள் விஷயமாக ஒரு பிரபந்தம் இட வேண்டும் என்று 2 பிரபந்தங்கள். ராமானுஜருக்காக அமைந்திருக்கக்கூடிய 4 ஸ்லோகங்கள் ராமானுஜ சதுஸ்லோகின்னு பேரு. ஆண்டாளுக்காக அமைந்திருக்கக்கூடிய 4 ஸ்லோகங்கள் அதுதான் கோதா சதுஸ்லோகின்னு பேரு. இப்ப ராமானுஜ சதுஸ்லோகியோ கோதா சதுஸ்லோகியோ அநேகம் பேருக்கு இப்படி இருக்குன்னே தெரியாது. நம்முடைய சம்பிரதாயத்துல சதுஸ்லோகி 4 ஸ்லோகங்களா இருக்கக்கூடியவை பல இருக்கின்றன. முதல்ல மந்தோதரி சதுஸ்லோகி, மண்டோதரி ஒரு 4 ஸ்லோகம் சொல்லியிருக்கான். ராமபிரான் ராவண வதத்துக்கு பிறகு அப்படி நிற்கிறான். பாரமான வருத்தம் கோபத்தோட வந்து நிற்கிறா மண்டோதரி. ராமபிரான பார்த்ததும் இவன் சாட்சாத் பரமபுருஷன்ற தெளிவு வந்துடுத்து. உடனே அதை சொல்றா, வியத்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதனஹா அநாதிமத்திய நிதனஹா என்னெல்லாம் ஆரம்பிச்சு 4 ஸ்லோகங்கள் சம்பிரதாயத்தினுடைய சாரார்த்தங்களை எல்லாம் கொட்டிருக்காது. அப்படி இருக்கக்கூடியது மந்தோதரி சதுஸ்லோகின்னு சொல்லப்படும். அதே மாதிரி மகர்ஷி சதுஸ்லோகி வராகவதார பிரகரணத்தை வராக பெருமான சேவித்து விட்டு விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்தை எல்லாம் காட்டக்கூடிய 4 ஸ்லோகங்கள் பராசர பகவான் தான் தெரிவித்திருக்கிறார். மகர்ஷி சதுஸ்லோகி ஸ்ரீ விஷ்ணு புராணத்தில் இருக்கு. அதே மாதிரி ஜடபரதன் என்னும்படியா அந்த மகர்ஷி முதல்ல ராஜாவா இருந்து இப்படி இல்லாமோ இருந்து வந்தவர் ஆதிபரதன், ஜடபரதன். அவன் ராஜா ரகுகணனை பார்த்து இந்த ஆத்மாவை பத்தின விஷயங்களாக சொல்லக்கூடிய 4 ஸ்லோகங்கள் ஆதிபரத சதுஸ்லோகின்னு சொல்லப்படுது. ஆள வந்தார் உத்தமியான ஸ்ரீரங்கநாச்சியாருக்காக அனுகிரகித்தருளி இருக்கக்கூடிய 4 ஸ்லோகங்கள் அதுதான் விலட்சணமான சதுஸ்லோகி. சதுஸ்லோகி சதுஸ்லோகின்னு அதுக்கு பேர். மற்றதெல்லாமாவது ஆதிபரத சதுஸ்லோகின்னு சொல்லணும், மந்தோதரி சதுஸ்லோகின்னு சொல்லணும். ஆனா இதுக்கு அந்த மாதிரி சொல்ல வேண்டியதில்லை. இது நேராக அமைந்திருக்கக்கூடிய சதுஸ்லோகி காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதின்னு ஆரம்பிக்கிறது. அது 4 ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன. அதே போல அனந்தாழ்வான் மற்றவெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு சதுஸ்லோகி பண்ணினார்கள். அனந்தாழ்வான் 2 சதுஸ்லோகிகள், சதுஸ்னா 4 ஸ்லோகங்களுடன் கூடினதான 2 பிரபந்தங்கள். ஒன்னு நாச்சியாருக்காக கோதை பிராட்டியாருக்காக அமைந்திருக்கக்கூடிய 4 ஸ்லோகங்கள், மற்றொன்னாக அமைந்திருக்கக்கூடியது சுவாச்சாரியனான ராமானுஜனுக்காக பண்ணப்பட்டிருக்கக்கூடிய 4 ஸ்லோகங்கள். ஆக பிராட்டிக்காக 4 ஸ்லோகம், ஆச்சாரியனுக்காக 4 ஸ்லோகம் அமைந்திருக்கக்கூடியதாக அமைந்திருக்கிறது. அப்படி இல்லைன்னா தமையனுக்காக 4 ஸ்லோகம், தங்கைக்காக 4 ஸ்லோகம் அமைந்திருக்கக்கூடிய 4 8 ஸ்லோகங்கள் இப்ப அனுபவத்துக்கு விஷயமாக அமைந்திருக்கு. அதனுடைய பிரமேயங்களை கொஞ்சம் சுருக்கமாக விண்ணப்பம் பண்ணலாம்னு நினைக்கிறேன். இதுல கோதா சதுஸ்லோகியினுடைய தனியனே ஆச்சரியமான தனியனாக அமைந்திருக்கு. அந்த இடத்துல தெரிவிக்கிற திருவாக்கு அமைந்திருக்கு. சக்கரே கோதா சதுஸ்லோகி யோ வேதார்த்த பிரகர்பிதம் யா, எந்த அனந்தாழ்வான் வேதார்த்த பிரகர்பிதம்
வேதார்த்தங்களை எல்லாம் தனக்குள்ளே அடக்கிக் கொண்டிருக்கக்கூடியது. ஆக வேதத்துல என்னென்ன அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, வேதத்துல ஆத்மா வாழ்வதற்கு என்னென்ன அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ அது அத்தனையும் கோதா சதுஸ்லோகி ஆண்டாளுடைய 4 ஸ்லோகங்கள் அதனை அருளி செய்தவராய் அமைந்திருக்கக்கூடிய அந்த அனந்தாழ்வான், எந்த அனந்தாழ்வான் அருளி செய்தாரோ அவருக்கு அமைந்திருக்கக்கூடியது. கொஞ்சம் முன்னால சொன்னேன், திருவேங்கடமுடையானுக்கு மாலை கொண்டு போய் சமர்ப்பிக்கிறார். அப்படி சமர்ப்பித்த போது இது எங்க ஆச்சாரியனுடைய நியமனம், அதனால நான் கொடுத்தேன், உமக்கு இஷ்டம் இருந்தா சாத்திக்கோ, இல்லன்னா நீர் எப்படி வேணாலும் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு போனார். அதனால அவருக்கு திருவேங்கடமுடையான் பேர்ல பக்தி இல்லையோ அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டுடு. அப்படியெல்லாம் இல்லை, இது ரெண்டுத்துல எதுக்கு பிரையாரிட்டி கொடுக்கணும்ன்றதுக்காக பார்த்தார்னு சொன்னேன். இதுல என்னமா தெரியுதுன்னா, இந்த கோதா சதுஸ்லோகியில அவருக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு பட்டம் அளிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ வெங்கடேஷ சத்பக்தம், திருவேங்கடமுடையானுடைய நல்ல பக்தர். நல்ல பக்தர்னு சொன்னா பிரீத்தியோட கைங்கரியம் பண்ணிருக்கார். திருவேங்கடமுடையான் அவரிடத்திலே வார்த்தையாடும்படியாக அவ்வப்பொழுது நியமிக்கும்படியான ஒரு நிலையாக அமைந்திருக்கக்கூடியதுன்னா அவருக்கு இருக்கக்கூடிய அபாரமான வைபவம் மற்ற யாருக்கும் கிடையாது. அவர் அமைத்து வைத்ததான தோட்டத்திலே அப்படி விளையாடி கொண்டிருப்பார் திருவேங்கடமுடையான் பிராட்டியம்னு சொன்னா எவ்வளவு ஈடுபாடு அவரிடத்துல, அவருக்கு எவ்வளவு பக்தியும் பெருமானிடத்துல இருக்க வேண்டும். அதனால்தான் ஸ்ரீ வெங்கடேச சத்பக்தம் தம் அனந்தாரிய குரும் பஜே, அந்த திருவந்தாழ்வானாகிற அந்த ஆச்சாரியனை நான் வணங்குகிறேன்னு தனியனே விலட்சணமாக அமைந்திருக்கிறது. இந்த தனியன்ல சொல்லப்பட வேண்டிய விஷயம் என்னென்ன விஷயம்னு சொன்னா 3 விஷயங்கள் சாதாரணமா சொல்லணும். ஒன்னு, சொல்றவருடைய பெருமை சொல்லப்பட்டிருக்க வேண்டும், சொல்லப்படும்படியான விஷயத்தினுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்க வேண்டும், சொல்லினுடைய பெருமை சொல்லப்பட்டிருக்க வேண்டும். சதுஸ்லோகின்னு சொன்னபடியாலே சுலபமாக நாம கற்பதற்கு இருக்கக்கூடியது. 1000 பாசுரம் திருவாய்மொழினா என்னால முடியாது. பக்கம் 24,000 ஸ்லோகம் ராமாயணம் சொன்னா என்னால கற்க முடியாது. அவகாசம் கிடையாது. அவகாசம் இருந்தாலும் அதுல பொறுமை கற்றுக்கொள்வதற்கு பொறுமை இல்லாமல் போய்விடும். ஆகவே அப்படி இல்லாமல் சுருக்கமாக அமைந்திருக்கிறது சதுஸ்லோகி. 4 ஸ்லோகங்களாக முன்னோர் பல பேர் பண்ணி இருக்கிறார்கள். அதனால 4 ஸ்லோகம்னு சொல்றது அது அற்புதமாக அமைந்திருக்கிறது. முதல்ல அதனுடைய வைபவம் காட்டப்பட்டது. அதுக்கு மேலே வக்தா, இதை சொன்னவரார்னா அனந்த குரு, அனந்தாச்சாரியர். குரும்னா ஆச்சாரியன். ஆச்சாரியன்ற சப்தத்துக்கு குருன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா குசப்தஸ்தந்தகாரஸ்து ருஷப்தஸ்தன்னிரோதகா. கூன்னு சொன்னா இருட்டுன்னு அர்த்தம். ரூன்னு சொன்னா அதை போக்குதல். நமக்கு இருட்ட போக்குற ஆச்சாரியன் என்ன இருட்ட போக்குகிறார்னா அஜ்ஞானம்ன்ற இருட்டு. ஆத்மாவுக்கு இருட்டா இருக்கக்கூடியது அந்த அஜ்ஞானம், அதனை போக்கக்கூடியது, அதனாகக்கூடியவர். அதனால் அந்த பெருமையானது காட்டப்பட்டது. அதுக்கு மேல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விஷயம் என்ன? சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தை தான் போரப்பொலிய கொண்டாடுறார். வேதார்த்த பிரகர்பிதம், வேதத்தினுடைய அர்த்தமெல்லாம் அதற்குள்ளே பொலிந்து கொண்டிருக்கும்படியாக அப்படி விசேஷமான கிரந்தமாக அமைந்திருக்கிறது என்று இதனுடைய தனியனிலேயே பக்தாவான திரு அனந்தாழ்வானுடைய பெருமை ஆக அவருடைய வைபவம் காட்டப்பட்டது. இது ஸ்லோகத்தினுடைய அந்த ஸ்தோத்திரத்தினுடைய வைபவம் காட்டப்பட்டது. அதில் இருக்கக்கூடிய விஷய வைபவம் காட்டப்பட்டது. ஆக 3 விதமான பெருமைகளும் அமைந்திருக்கக்கூடியது. அதுல முதல் ஸ்லோகத்தில் தெரிவிக்கக்கூடியது அந்த ஆண்டாள் நாச்சியார் தன்னை கடாட்சிக்க வேண்டும். முதல் ஸ்லோகத்தாலே அந்த கோதை பிராட்டியாரானவர் தன்னை கடாட்சிக்க வேண்டும் என்று தெரிவித்திருக்கிற விஷயம். 2வது ஸ்லோகத்தாலே அவள் பார்த்து உனக்கு என்ன லாபம் கேள்வி கேட்டுருவாளையோ, எவ்வளவு பெரியவ தெரியுமா, அவருடைய கடாட்சம் இருந்தா க்ஷேமகரம். அதனால அவருடைய பெருமையை சொல்ல வேண்டும். 2வது ஸ்லோகம். முதல் ஸ்லோகத்துக்கும் 2வது ஸ்லோகத்துக்கும் என்ன தொடர்புன்னா ஆண்டாள் நாச்சியார் தன்னை கடாட்சிக்க வேண்டும் என்று முதல்ல பிரார்த்திக்கிறார். அவ கடாட்சம்னா அது என்ன அவ்வளவு பெருசா அப்படின்னு கேட்ட கேள்விகளுக்கு அவளே மிக பெரியவள். அதனால அவருடைய கடாட்சம் கிடைத்தற்கு அரிது. அதனால அது பெறுதல் என்பது மிகவும் பாக்கியகரமான விஷயம் என்று காட்டப்பட்டிருக்கிறது. அப்படி அவளுடைய பெருமையை சொன்னீர். நமக்கென்ன உபகாரம் பண்ணினார், நமக்கென்ன உபகாரம் பண்ணினாள்னு அடுத்த கேள்வி வருது. நமக்கு உபகாரமா?
வராகப் பெருமாளிடமிருந்து அர்த்தங்களை கேட்டு நமக்கு சொன்னவளே அவள் தானே. வராகப் பெருமாளிடமிருந்து பூமி பிராட்டியாக அர்த்தத்தை கேட்டு அதை நமக்கெல்லாம் உபதேசம் பண்ணினாள். தன்னுடைய திவ்ய கிரந்தமான திருப்பாவை என்ன, நாச்சியார் திருமொழி என்ன, இவற்றாலே சொல்லி இருக்கிறாளானபடியாலே அந்த பெருமை காட்டப்படுது. சரி, திருப்பாவையின் நாச்சியார் திருமொழியும் அவ சொன்னா, வராக பெருமாளிடத்திலிருந்து அவ சொன்னான்னு சொன்னா இதுக்கு அங்கீகாரம் உண்டோ அப்படின்னா அவளுடைய திவ்ய கிரந்தத்துக்கு இல்ல, அவளுக்கே பெருத்ததான அங்கீகாரம் பகவான் அவள் சூடிக்களைந்த மாலையைத்தான் ஏற்றருளினால் அந்த அங்கீகாரம் உண்டு. அப்ப பார்க்கிற பொழுது இந்த நாலுத்துக்கும் என்ன சங்கதி அமைந்திருக்கிறது என்னால், முதலிலே ஆண்டாளுடைய கடாட்சம் பெற வேண்டும். எதனாலே பெற வேண்டும், அவளுக்கு என்ன பெருமை இருக்கிறது கடாட்சம் பெறுவதற்கு என்னால் அந்த பெருமையானது காட்டப்பட்டு, அப்படி அவள் கடாட்சம் பெற வேண்டும் என்பதற்காக அவள் நமக்கு என்ன பண்ணிவிட்டாள் என்னால் வராகப் பெருமாளிடமிருந்து அர்த்த விசேஷங்களை கேட்டு சொன்னாள். அப்படி சொன்ன அந்த அர்த்த விசேஷங்களுக்கு அங்கீகாரம் உண்டானா அவளுக்கும் அவளுடைய அர்த்த விசேஷங்களுக்கும் பரிபூர்ண அங்கீகாரம் எம்பெருமான் தான் தந்தருளி இருக்கிறான் என்று 4 ஸ்லோகங்கள்ல காட்டியிருக்கார். அப்போ இந்த 4 ஸ்லோகமும் வேதத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் தனக்குள்ளே அமைந்திருக்கக்கூடியது அப்படின்னு தெரிவிக்கும்படியான விஷயம். வேதத்துக்கு வித்தாக அமைந்திருக்கக்கூடியதுன்னு திருப்பாவை கொண்டாடும். திருப்பாவிற்கு வேதம் அனைத்துக்கும் வித்து அப்படின்னு ஏதாவது சொல்லிருக்காங்க. ஆனால் அனந்தாழ்வான் வேதத்துக்கு அலங்காரம். வேதம் எதனாலே விளங்கி கொண்டிருக்கிறது என்னால், சாமான்யமா அலங்காரமே பண்ணிக்காமல் இருந்தார்களேயானால் அவள் யாரும் திரும்பி கூட பார்க்கிறது. கொஞ்சம் விசேஷ அலங்காரத்தோட இருந்தா பார்க்கிறோம். நாமே வெறும் நாள்ல பெருமாளை சேவித்தோமே ஆனால் பெருமாளை சேவிச்சுட்டு வந்தோம், அவ்வளவுதான் சொல்றோம். அதே இன்னைக்கு தினத்துல பெருமாள் ஒரு சௌரி கொண்ட சாத்திட்டு இருந்தார், என்னமா இருக்கு தெரியுமா, இன்னைக்கு மகர கண்டிகை சாத்திட்டு இருந்தார், என்னமா எழுந்தொழி இருக்கிறார் தெரியுமா அப்படின்னு அதை அப்படி கொண்டாடுகிறோம், விசேஷித்து கொண்டாடுகிறோம். காரணம் என்னன்னா அந்த எம்பெருமானுக்கே அலங்காரம் பண்ணப்பட்டிருந்ததே ஆனால் அந்த எம்பெருமான் அத்தனை ஆகர்ஷகமாக இருக்கிறான். அப்போ வேதம் ஆறும் கேட்பாரற்று கிடந்தது, அந்த வேதத்துக்கு அணிகலனை செய்து பூட்டியிருக்கிறாள் ஆண்டாள். அதனால்தான் நித்யாபூஷா நிகம சிரசாம் நிசமோத்துங்க வார்த்தா, ஆக நிசம உத்துங்க வார்த்தா. அந்த ஆண்டாளுடைய திருவாக்குக்கு இணையாக எதையாவது சொல்ல முடியுமான்னா, பெரியாழ்வார் வெண்பிள்ளையாய் ஆண்டாள் பிறந்த திருவாடி பூரத்தின் சீர்மை ஒரு நாளை கொண்டோ ஆண்டாளுக்குண்டாகில் ஒப்பிதற்கு உண்டுன்னு காட்டுறார் மணவாள மாமணிகள். திருவாடிப்பூர திருநட்சத்திரம், ஆண்டாள் தான் திருவதாரம் பண்ணின திருநட்சத்திரம். அந்த திருநட்சத்திரத்துக்கு சமானமான நட்சத்திரமே மத்தொன்னு கிடையாது. எதனால் அப்படி சொல்றேன், ஆண்டாளுக்கு சமானமானவர்கள் ஆறாவது இருந்தார்களே ஆனால் அப்பதான் ஆண்டாளுடைய திருநட்சத்திரத்துக்கு சமானமான திருநட்சத்திரம் இருக்கும். ஆக ஆண்டாளுக்கு சமானமானவாள் ஒத்துருமே கிடையாது. அப்படி இருக்கிற பொழுது ஆண்டாளுடைய திருவாக்குக்கு சமானமான மற்றொரு திருவாக்கும் கிடையவே கிடையாது அப்படின்னு தெரிவிக்கும்படியான வார்த்தை. இந்த இடத்துலதான் தேசிகன் கோதாஸ்துதியில ஒரு ஆச்சரியமான விஷயத்தை காட்டியிருக்க. ஆண்டாள் பூமி தேவியினுடைய அவதாரம். இந்த பூமியினுடைய காதாக சொல்லப்படுவது புற்றுக்கள். அந்த புற்றிலிருந்து வெளிவந்தவர் வால்மீகி பகவான். அவருடைய அந்த வால்மீகி பகவானுடைய திருவாக்கு ஸ்ரீ ராமாயணமாக 24,000 ஸ்லோகம். இப்படி வச்சுக்கணும். அவ பார்த்தால் ஆண்டாளுடைய காதுக்கு உள்ளிருந்து வெளிப்பட்டதான ஏதோ ஒரு வஸ்து, அதனுடைய வார்த்தைக்கே இவ்வளவு வைபவம் இருக்குமே. ஆனால் ஆண்டாளுடைய திருவாக்குக்கு எத்தனை வைபவம் அமைந்திருக்கும். ஆக குறைவற்றதாய் அமைந்திருக்கக்கூடிய வைபவம் ஆண்டாளுடைய திருவாக்குக்கு அமைந்திருக்கிறது அப்படின்னு காட்டி கொடுத்திருக்கிறார்கள். குறைவில்லாததான வைபவத்தை படைத்தவள் ஆண்டாள் நாச்சியார், அவருடைய திருவாக்கு. அதனால்தான் நிசம உத்துங்க வார்த்தா அப்படின்னா அந்த திருவாக்குக்கு சமானமானது எதுவும் கிடையாது. அந்த திருவாக்க மேம்படுத்தி சொல்லக்கூடியதும் எதுவும் கிடையாது. பார்க்கணும். திவ்ய தேசங்கள்லாம் போறோம், கிரகங்கள்ல, மடங்கள்ல, திருமாளிகைகள்ல எல்லா இடத்துலயும் பெருமாளுக்கு திருவாராதனம் பண்றோம். அப்படி திருவாராதனம் பண்ணச்சு திருப்பாவ சேவாகாலம் இல்லாமல் ஒரு பூஜையும் இல்லை. திருப்பாவ சேவை இல்லாமல் ஒரு திருவாராதனமும் கிடையாது. மற்ற விஷயங்கள்லாம் இருக்கோ இல்லையோ, திருவாயுமொழி சேவிக்கிறோமான்னா நியமேன திருவாயுமொழி சேவிக்கிறது, நியமேன திருநெடுந்தாண்டம் சேவிக்கிறோமான்னா கிடையாது. ஆனால் திருப்பாவை இல்லாமல் ஒரு நாளும் நம்ம பூஜையை வச்சுக்கிறது இல்லையே. அப்ப அந்த திருப்பாவைக்கு சமானமாக மற்றொரு கிரந்தத்தை நம்ம நினைக்கிறதே கிடையாது.
நிசம. அந்த திருப்பாவைக்கு மேம்பட்டதான ஒன்னையுமே நினைப்பது கிடையாது. பராசர பட்டருடைய ஆச்சரியமான திருவாக்கு, திருப்பாவை 30 சொல்லுங்கள், முடியலன்னா சித்தஞ்சிறுகாலே பாசுரத்தையாவது சொல்லுங்கள், அதுவும் முடியலன்னா நான் திருப்பாவேல ஆசைப்பட்டு ஈடுபட்டு இருப்பேன்றதையாவது நினைச்சுக்கோங்க. அப்போ பராசர பட்டர் திருநெடுந்தாண்டக புலவர்னு பேரு, திருமங்கையாழ்வார் இருந்தமிழ் நூல் புலவன் என்ன திருவாய்மொழி புலவன் பேரு. இத்தனை வைபவங்கள் இவருக்கு இருந்தாலும் கூட திருப்பாவை ஜி என்ற திருநாமம் ராமானுஜருக்கு அமைந்திருக்கிறது. திருப்பாவையில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவர் பராசர பட்டருக்கு காட்டப்படுறது. இப்படி இருக்கக்கூடிய வைபவ பூர்த்தி அந்த திருப்பாவையாக திவ்ய கிரந்தத்திற்கு அமைந்திருக்கிறது. அதனால்தான் நிசமோத்துங்க வார்த்தா, ஆக திருப்பாவைக்கு சமமானவாது ஒன்னும் கிடையாது, திருப்பாவை விட மேம்பட்டது எதுவும் கிடையாது. ஏன்னு கேட்டால் நிகமசிரசா நித்யாபூஷா, ஆக நிகமசிரசாம் வேதாந்தங்களுக்கு நித்தியப்படியான அணிகலமாக அமைந்திருக்கிறது. எப்பவும் வேதாந்தத்தினுடைய விசதீகரணம். அதனால்தான் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோரிதமிழ் ஐயைந்துமைந்து மரியாத மானிடரை பையம் சுமப்பதும் வம்புன்னு காட்டப்பட்டிருக்கிறார். அதுக்கு மேல தெரிவிக்கக்கூடிய விஷயம், இடத்துல இவருடைய திருவாக்குக்கு அத்தனை வைபவம் அண்ணா பேசியிருக்கா, வாஸ்தவம் தான். இவருடைய திருமேனிக்கு அத்தனை வைபவம் உண்டா அப்படின்னு கேட்டா, காந்தோ யஸ்யாக கச்ச விலுலிதைஹி காமுகோ மால்யரத்னைஹி, ஆக அவளுடைய திருமுடியிலே சாத்தப்பட்டதாய் அமைந்திருக்கக்கூடிய அற்புதமான புஷ்ப மாலையை காமுகா, காமுகன்னா மிகவும் ஆசைப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவன். காமுகன்ற சப்தத்துக்கு என்ன அர்த்தம்னா அது இல்லாமல் தரிக்க முடியாது, அப்படிப்பட்ட நிலையாக அமைந்திருக்கு. வஸ்துதா என்ன விஷயம் காட்டப்படுதுன்னா, ஒவ்வொரு வருஷமும் திருவேங்கடமுடையானுடைய கருடோத்சவ சேவையன்று ஆண்டாள் நாச்சியாருடைய அற்புதமான மாலையை தான் சாத்திக் கொள்ளுகிறான்னா, திருமலையில இருந்தது அன்னிலிருந்து இருந்திருக்கணும் நியாயமாக. அதற்கனுகுணமாக தெரிவித்திருக்கிற வார்த்தை. அனந்தாழ்வானுக்கு ஆண்டாளத்தில் இருக்கக்கூடிய ஆசை அற்புதமான ஆசை. ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தொழினார், பிரீத்தி விசேஷம், அவருக்கு பிரதிபத்தி பக்தி எவ்வளவு இருந்ததுன்னு பாருங்க. அற்புதமாக ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு எழுந்தொழினார். அங்க திருமுக்குளம்னு இருக்கு. அந்த திருமுக்குளத்துல தீர்த்தமாடித்தான் ஆண்டாள் திருப்பாவை நோன்பு நோற்றாள். இது சரித்திரம். நேர போனாரா, பல பேர் சிஷ்யாள்லாம் வந்திருக்கா, கூட சகாத்தியாயிகள்லாம் இருக்கா, அத்தனை பேர் இருக்க. எல்லாரும் திருமுக்குளத்துல தீர்த்தமாடிட்டு எழுந்துட்டான். அவள்லாம் தீர்த்தமாடினது இது புனித ஸ்நானம், அதனால தீர்த்தமாடணும்னு. ஆனால் இவர் தீர்த்தமாடினார். என்ன பண்ணினார்னா, நேர அந்த திருமுக்குளத்துக்கு அடியில போனாராம். கொஞ்சம் மண் எடுத்துன்னு வந்தார், மேல எடுத்து பார்க்கிறார், அந்த மண்ணை கீழே போட்டார், திரும்பி இன்னொரு தரம் போனார். ஆக முங்கி 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 எழுந்து கொண்டிருக்கிறார். சிஷ்யாள்லாம் கேட்டாலாம், இப்ப என்னத்துக்காக இந்த மாதிரி பண்ணி கொண்டிருக்கிறீன்னு கேட்டா, ஒண்ணுமில்ல, இந்த இடத்துல தானே, இந்த திருமுக்குளத்துல தானே அன்னைய தினத்துல ஆண்டாள் நாச்சியார் தான் தீர்த்தமாடினாள் திருப்பாவ நோன்புக்கு. அப்போ தான் கையில மஞ்சள் வைத்துக் கொண்டு தேய்த்து பூசி குளித்திருப்பள் அல்லவா, அதுல ஒரு மஞ்சள் கிழங்காவது கிடைக்குமா, ஒரு மஞ்சள் கிழங்காவது ஆண்டாளுடைய பிரசாதமாக கிடைக்குமா? அது என்னைக்கு நடந்தது? அது இன்னைக்கு நடந்தாற் போலன்னா அந்த தன்மை பாவம் இருக்கிறதே, ஆச்சரியமான பாவம். ஆக எத்தனை பிரதிபத்தி இருந்தால் ஆண்டாள் விபவத்திலே ஆதரித்துதான் அந்த மஞ்சள் கிழங்கை இன்னமும் இருக்கும் என்கிற எண்ணத்துல துழாவி துழாவி பார்த்திருக்கிறார். அப்படிப்பட்டவர். ஆகவே அப்படி அபாரமான பிரீத்தியோட கூட ஆண்டாளுக்காக பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த ஆண்டாளுடைய காந்தனா இருக்கக்கூடியவன் ஆர்னா, அவளுடைய மௌலி மந்தாரமாலாம் என்று சொல்லும்படியான அவள் சூடி கலைந்ததான அரங்கர் மௌலி சூழ்கின்ற மாலையை சூடிக் கொடுத்தவள் தொல்லருளா வாழ்கின்ற வள்ளல் ராமானுஜன். ஆகவே அப்படிப்பட்டவரானபடியாலே இந்த இடத்திலேயும் அதுல காமுகா, அதுல அவ்வளவு ஆசைப்பட்டு கொண்டு மால்ய ரத்னைகி அதைத்தான் ஏற்றுக்கொண்டான்னு சொல்லும்படியான அர்த்தம். அதுக்கு மேல சூக்யா யஸ்யாஹா ஸ்ருதி சுபகையா சுப்ரபாதா தரித்ரி, அவளுடைய ஸ்ரீசூக்திகள் சுப்ரபாதா தரித்ரி, பூமிக்கு நல்விடிவாய் அமைந்திருக்கக்கூடியது. சுப்ரபாத்தான்னாக்கா நல்ல விடிவுன்னு அர்த்தம். தரித்ரி பூமிக்கு, பூமியிலே இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நல்ல விடிவு அவருடைய ஸ்ரீசூக்திகள். பாதகங்கள் தீர்க்கும், பரமனடி காட்டும், வேதம் அனைத்துக்கும் வித்தாகும், கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும், நம்முடைய பாபங்களை எல்லாம் போக்கக்கூடியது. நாம் ஆற அடையணும்
லட்சணமோ அந்த பகவானுடைய திருவடிகளை காட்டக்கூடியது, வேதார்த்தங்களை எல்லாம் தன்னுள்ளே அடக்கிக் கொண்டிருக்கிறது என்று அப்படிப்பட்ட விலட்சணமான சூக்தியாக அமைந்திருக்கிறது சைஷா தேவி. அந்த தேவியான ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் சகல ஜனனி. அவ பார்க்கிற பொழுது அந்த ஆண்டாள் நாச்சியாருடைய பாசுரங்களை ஆர் சொல்லலாம், ஆர் சொல்லக்கூடாது. வேதத்தை இன்னார் தான் சொல்லலாம், இன்னார் சொல்லக்கூடாது அப்படின்னு விதி விதிச்சிருக்கா. சாஸ்திரக்காரர்கள் எழுதி வச்சிருக்கா, அது அனுஷ்டானத்துல கொண்டிருக்க. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் உண்டா, ஏதாவது ஒரு தடைபாடு உண்டா? ஆர் வேண்டுமென்னாலும் சொல்லலாம். அப்போ யார் வேண்டுமென்னாலும் தன்னை அழைக்கலாம்னு தன்னுடைய குழந்தைகளிடத்துல தாயார் தான் சொல்லுவார். தகப்பனார பேரிட்டு அழைத்தாலோ, தகப்பனார் அடிக்கடி அழைத்தாலோ, எதுக்கு என்ன இம்சை பண்றேன், எதுக்கு என்ன தொந்தரவு பண்றேன்னு தகப்பனார் கோபிச்சுக்கலாம். ஆனால் எத்தனை தரம் அம்மா அம்மான்னு தன்னுடைய எத்தனை பிள்ளைகள் அழைத்தாலும் கூட இந்த தாயார் இருக்காளே முகத்தை சுழிச்சுக்கிறதே கிடையாது. ஒவ்வொரு தரம் என்னடா குழந்தை, என்னடா குழந்தை அப்படின்னு தான் இந்த குழந்தைய பார்த்து கேட்கிறா. அப்போ இவள் பிராட்டி இருக்கிறாளே, அவள் தாயாய் அளிக்கின்றவள், அத்தனை பேருக்கு ரட்சகையாக இருக்கிறாள் சைஷா தேவி சகல ஜனனி. சகல ஜந்துக்களுக்கும் தாயாக அமைந்திருக்கக்கூடிய நிலை. ஆகவே அவள் என்ன பண்ணா, சிஞ்சதாம் மாமபாங்கைகி, அவள் தன்னுடைய கடாட்சத்தை எல்லாருக்கும் தாயோ இல்லையோ, அதனால அவளுடைய குழந்தை நானும் அல்லவா, அதனால தன்னுடைய அற்புதமான கடாட்சத்தை என் மீது பொழியட்டும் பொழியட்டும் என்று முதல் ஸ்லோகத்தாலே காட்டும்படியான விஷயம். இரண்டாவதாக ஆண்டாளுக்கு அமைந்திருக்கக்கூடிய பெருமை என்னன்னா, லோகத்துல எந்த திரவியமானது மிக ஒசந்ததுன்னா, எந்த செடியானது எந்த ஸ்தாவரமானது ஒசந்ததுன்னா, எது முளைக்கிற போது இருக்கிற வாசனை கடைசி வரைக்கும் எத்தோட இருக்கிறதோ அதுதான் வசந்ததான செடின்னு சொல்லணும். அந்த வைபவம் திருத்துழாய்க்கு மாத்திரம்தான் இருக்கு. திருத்துழாய் பரிமளத்தோட அங்குரிக்குமா போலே அப்படின்னு காட்டும்படியான விஷயம். ஆகவே அந்த பரிமளத்தோடைய பரிமள பூயிட்டமா இருக்கக்கூடிய அந்த திருத்துழாய் வைபவத்தை காட்டக்கூடியது தெய்வ கண்ணந்துழாய் தாராயினும் தழையாயினும் கண் கொம்பதாயினும் கீழ் வேறாயினும் நின்ன மண்ணாயினும் கொண்டு வீசுமினே என்று காட்டியிருக்கிறார். ஆகவே திருத்துழாயினுடைய வைபவம், அந்த திருத்துழாய் யார் தெரியுமா? எங்க கோதாநாச்சியாருக்கு, எங்க ஆண்டாள் நாச்சியாருக்கு தாயார். மாதா சேத் துளசி, பிதா எதிதவா ஸ்ரீ விஷ்ணு சித்தா. உத்தமரான தகப்பனார் ஆர்னு கேட்டா ஆச்சாரிய சார்வபௌமர், பகவத் பக்தி மிக்கிருக்கிறவர், பகவானுக்கே பல்லாண்டு பாடினவர், ஆக ஆழ்வார்களுக்குள்ளே பெரியவர் விஷ்ணு சித்தரானவர், அவர் தகப்பனார். அதே போல தாவரங்களுக்குள்ளே மிகச் சிறந்தது அதுதான் துளசி. மாதா சேத் துளசி, பிதா எதிதவ ஸ்ரீ விஷ்ணு சித்தோ மகானு, பிராதா சேத் யதி சேகரஹா. தமையனார் தெரியுமோ? லோகத்துக்கெல்லாம் ஆச்சாரியராய் இருக்கக்கூடிய ஜெகதாச்சாரியர், யதிகளுக்கெல்லாம் சிறந்தவர், சன்னியாசி குல சக்கரவர்த்தி யதி சேகரஹா. அதுக்கு மேல என்னன்னா பிரியதமஹா, பர்த்தா ஆர் தெரியுமா? இந்த சகல ஜகத்துக்கும் காரணபூதனாய் அமைந்திருக்கக்கூடிய பூலோக வைகுண்டத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கதாமாயதி, ஸ்ரீரங்கத்திலே எழுந்தருளி இருக்கக்கூடிய ரங்கநாதனாக அமைந்திருக்கிறார். குழந்தைகள் ஆறு தெரியுமா? ஞாதாரஹா தனயாஹா. ஞாதாரஹானா அதாவது ஞானிகளாயிருக்கக்கூடிய பெரியவர்கள். அத்தனை ஞானிகளும் ஆண்டாள் நாச்சியாருக்கு குழந்தைகளாக அமைந்திருக்கக்கூடியது. அந்த குழந்தைகளை ஆண்டாள் நாச்சியார் தான் எப்படி வளர்க்கிறாள் என்னால் பால் கொடுத்து வளர்க்கிறாள். எந்த பால் என்ன? திருப்பாவை நாச்சியார் திருமொழி என்னும்படியான அந்த பால் தொதுத்தி சரச, அதாவது அவளுடைய உக்தியானது ரசத்துடன் கூடினது, சுவையுடன் கூடினது. சுவை கூட்டிய பால், சுவை கூட்டிய பால் சொல்றமே, அப்படிப்பட்ட சுவை கூட்டிய பால் ஸ்தன்யேன சம்வர்த்திதாக கோதாதேவி. இப்படி இருக்கக்கூடிய ஒன்னை எல்லாரும் ஆசிரியிச்சிட முடியுமா? எல்லாரும் ஆசிரியிச்சிட முடியுமா? எல்லாரும் வணங்கிட முடியுமான்னு ஒரு கேள்வி. இரண்டாவது, இவ்வளவு பெருமை படைத்தவளாயிருந்தாலும் எல்லாரும் வணங்கும்படியாக இருக்கிறாளே, இது என்னமா நடக்கிறது? இது என்னவா இருக்கு? ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு இரண்டாவது ஸ்லோகத்திலே ஆண்டாளுடைய வைபவத்தை எல்லாம் காட்டக்கூடிய ஸ்லோகமாக அமைந்திருக்கிறது. மூன்றாவது ஸ்லோகம் இந்த ஸ்வேதவராக கல்பத்தினுடைய ஆரம்பத்திலே கல்பாதவ் ஹரிணா, ஹரியான பெருமானாலே ஸ்வயம் ஜனஹிதம், லோகங்களுடைய நன்மைக்காக ஜனங்களுடைய நன்மைக்காக தானே சொன்னதாக அமைந்திருக்கக்கூடிய துவந்தைவ சர்வாத்மனா புரோக்தம் ஸ்வஸ்ய ச கீர்த்தனம் பிரபதனம் ஸ்வஸ்மை பிரசூனார்ப்பணம்.
3 உபாயங்களை சொன்னார். ஆக முதல் உபாயமாக அமைந்திருக்கக்கூடியது பகவன் நாம சங்கீர்த்தனம், 2வது உபாயமாக அமைந்திருக்கக்கூடியது பகவத் அர்ச்சனம், 3வது உபாயமாக அமைந்திருக்கக்கூடியது சரணாகதி. இந்த 3 தான் வராக பெருமாள் ஸ்வேதவராக கல்பத்தினுடைய ஆரம்பத்துல பூமி தேவி கேட்கிறார், நான் சிஷ்யா இருக்கிறேன், அடிமையா இருக்கிறேன், நல்ல உபாயம் உலகம் வாழ்வதற்காக சொல்ல வேண்டும் என்று சொல்ல ததனுகுணமாக உபதேசித்தான். அதனை தான் தன்னுடைய அனுஷ்டானத்திலேயும் உபதேசத்திலேயும் காட்டினார். தூமலர் தூவி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்கா என்று தெரிவித்திருக்கும்படியான வார்த்தை இது அத்தனையா அந்த வராக பெருமாளிடமிருந்து கேட்ட விஷயம். அப்படி சொன்னவளாக அமைந்திருக்கிறாள். சர்வேஷாம் பிரகடம் விதானு மனிஷம் ஸ்ரீ தன்வினபியே புரே, ஸ்ரீவில்லிபுத்தூரிலே அவதரித்து இது மொத்தத்தையும் வெளிக்காட்டி இருக்கக்கூடிய ஜாதாம் வைதிக விஷ்ணு சித்த தனையாம், விஷ்ணு சித்தருடைய பெண்ணான பெரியாழ்வார் பெண் பிள்ளையான உத்தம வைதிகோத்தமரான அவருடைய பெண் பிள்ளையாய் அமைந்திருக்கக்கூடிய கோதாம் உதாராம் ஸ்னுபஹா, அந்த கோதை பிராட்டியான அவளை நான் ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன் என்ன 3வது ஸ்லோகத்துல காட்டினார். அப்ப ஆண்டாள் பண்ணின உபகாரம் எதுன்னு கேட்டார். வராக பெருமாளிடமிருந்து தான் கேட்ட அர்த்தத்தை தான் நினைத்து தான் வாழ்ந்து விடாமல் நாம் வாழ்வதற்காக வெளிக்கொணர்ந்து கொடுத்தாளே அதுன்னு காட்டினார். அடுத்தபடியாக அவளை எம்பெருமான் எப்படி அங்கீகாரம் பண்ணினான்னா ஆகூதஸ்ய பரிஷ்கிரியாம் அனுபமாம் ஆசேச்சனம் சக்ஷுஷோகோ ஆனந்தஸ்ய பரம்பராம் அனுகுணாம் ஆராம சைலேசிதுகு, ஆராம சைலேசிதுகு திருமாலிருஞ்சோலமல பெருமாள்னு சொல்லலாம், திருவேங்கடமுடையான்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட திருவேங்கடமுடையான் அமைந்திருக்கிறானே அவனுடைய செய்கைகள் பரிஷ்கிரியா நன்கு செய்யப்பட்ட செய்கைகள். அப்படிப்பட்ட செய்கைகள் நம்ம எல்லாம் அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று அந்த செய்கைகளை உடையவனான அந்த எம்பெருமான் தன்னுடைய கடாட்சத்தை நம் மீது தருகிறான். அப்படிப்பட்ட எம்பெருமான் என்ன பண்ணினான் என்னால் வேற ஒண்ணும் பண்ணல, ஆண்டாள் சூடி களைந்த மாலையையே தான் ஏற்றினான். என்ன விஷயம் காட்டப்படுதுன்னா பெரியாழ்வார் என்ன தெரிவித்தாரோ அதுக்கு விரோதமாக லோகத்துல தகப்பனார்கள்லாம் சொல்லிட்டு இருக்கான், நான் சொல்றத பையன் கேட்க மாட்டேன்றான், நான் சொல்றத பையன் கேட்க மாட்டேன்றான். ஆண்டாள் கேட்டான்னா இவா கேட்கறதுக்கு பெரியாழ்வார் சொன்ன வார்த்தை உடுத்து களைந்தனின் பீத்தகவாடை உடுத்து கலத்ததுண்டு தொடுத்ததுழாய் மலர் சூடி களைந்தனா சூடுமித் தொண்டர்களும் ஆக எம்பெருமானுக்கு சாத்தி களைந்ததை நாம சாத்திக்கணும்னு பெரியாழ்வார் தாங்காடினார். இல்லை இல்ல, நான் சூடி களைந்ததுதான் எம்பெருமான் சூட்டிக் கொள்ள வேண்டும். இது ஆண்டாளுடைய சித்தாந்தமாக அமைந்திருக்கு. என்னைக்குமே அப்பாவுக்கும் பசங்களுக்கும் ஒத்து வராதுன்றது இன்னைக்கு நேற்று இல்ல, அது அன்னியிலேருந்து இப்படிதான் இருக்கு. அப்படி அமைந்திருக்கக்கூடிய விஷயம். ஆக அந்த எம்பெருமானே அந்த ஆண்டாளுடைய மாலையை தான் சூடி களைந்த மாலையை ஏற்றான். இதை விட ஆண்டாளுடைய ஸ்ரீசூக்திகளுக்கு அங்கீகாரம் வேண்டாம். ஆண்டாளுடைய கடாட்சம் முக்கியம். ஏன் முக்கியம்னா அவள் மிக பெரியவளாய் அமைந்திருக்கிறாள். பெரியவளாய் இருந்தால் நமக்கு என்ன லாபம்னா வேதார்த்தங்களை தன்னுடைய திவ்ய கிரந்தத்தாலே காட்டினாள். அப்படி காட்டியிருந்தது அங்கீகாரம் பெற்றதான்னா எம்பெருமானுடைய அங்கீகாரம் பெற்றிருக்கிறது என்பதை இந்த 4 ஸ்லோகங்களாலே காட்டியிருக்கக்கூடிய விஷயம். அடுத்ததாக அமைந்திருக்கக்கூடியது ராமானுஜ சதுஸ்லோகி, ராமானுஜருடைய 4 ஸ்லோகங்கள் அமைந்திருக்கின்றன. அதனையும் அனந்தாழ்வான் அனுகிரகித்தார். இந்த 4 ஸ்லோகங்கள்ல காட்டியிருக்கக்கூடிய ஆச்சரியமான விஷயம், சம்பிரதாயத்துல புஷ்ப தியாக போக ஞான மண்டபங்கள் 4 மண்டபம். புஷ்ப மண்டபம் திருவேங்கடம், தியாக மண்டபம் காஞ்சி கஷேத்திரம் தேவராஜ பெருமாள் வரதராஜ பெருமாள் சன்னதி, போக மண்டபம் திருவரங்க கஷேத்திரம், ஞான மண்டபம் திருநாராயணபுரமாகிற கஷேத்திரம். இந்த 4 இடத்திலிருந்தும் 4 விதமான செயல்கள் எம்பெருமானார் செய்திருக்கிறார். அதனால அதற்கனுகுணமாக இந்த 4 இடங்களிலேயும் எம்பெருமானார் தாம் திக்கஜமாக இருந்து கொண்டு வாழ்ந்துள்ள வேணும் என்று பிரார்த்திக்கும்படியான பிரார்த்தனை தான் எம்பெருமானாருடைய விஜய துவஜமாக அமைந்திருக்கக்கூடியது, அவருடைய ஜெயக்கொடி நாட்டினதாக அமைந்திருக்கக்கூடியது. முதல்ல தெரிவிக்கும்படியான விஷயம் அனிஷம் பஜதாம். இது காவேரி கரையிலே இருக்கக்கூடிய திருவரங்கத்திலே எம்பெருமானார் வேறு பெற்று விளங்க வேண்டும் என்று அவருக்கு மங்களாசாசனம். அந்த மங்களாசாசனத்துல காட்டும்படியான விஷயம் அனன்ய பாஜாம் சரணாம்போருகம் ஆதரேன பும்சாம் விதரன் நியதம் விபூதி விட்டாம். ஆறாருக்கு என்னென்ன விபூதி ஆசையோ, விபூதினா செல்வம், பரமபதம் வேணுன்றவாளுக்கு பரமபதத்தை கொடுக்கிறார் எம்பெருமானார்.
அதே மாதிரி பூலோகத்து ஐஸ்வர்யம் வேணுன்றவாளுக்கு அதை கொடுக்கிறார் பெருமானார். வஸ்துதா ராமானுஜருடைய திருவடித்தாமர்களை பத்தினோமேயானால் இங்கும் இன்பம் அங்கும் இன்பம் அப்படி இருக்கக்கூடியது. ஆகவே அதனை கொடுக்கக்கூடியவர் யார்னா திருவரங்கத்தில் இருக்கிறார் பெருமானார், அங்கு நிலைபெற்று விளங்க வேண்டும்னு காட்டுறார். அனிஷம் பஜதாம், ஆக எப்பொழுதும் அவரை வணங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்களே பகவானை அனன்யாச்சிந்தயந்தோமா ஏஜனா பரிபாசத்தை தேஷாம் நித்தியாபியுக்தானாம் சொல்லாமல் ராமானுஜரை எப்பொழுதும் நினைக்கக்கூடிய மகாத்மாக்கள் இருக்கிறார்களே அப்படிப்பட்டவர்கள் அனன்ய பாஜாம் சரணாம்போர்கும் ஆதரேண பும்சாம், அவருடைய திருவடித்தாமர்களை யார் மிகவும் ஆதரத்தோட அடைகிறார்களோ பத்துகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு எது இஷ்டமோ அந்த விபூதியை கொடுக்கிறார். விதரன் நியதம் விபூதி விட்டாம், ஆக அவர்களுக்கு இஷ்டமான விபூதியை ஐஸ்வர்யத்தை தான் கொடுக்கிறார். ஜெயராமானுஜ ரங்கதாம்னி நித்தியம். இது முதல் ஸ்லோகம். இதுக்கு மேல 3 ஸ்லோகங்கள்ல என்ன காட்டுறாருன்னா, விரோதிகளை அழிப்பதற்காக, அதாவது நம்முடைய சம்பிரதாயம்ன்றது இருக்கிறதே, இதுக்கு விரோதிகள் 2 விதப்பட்டவா. ஒன்னு வேதத்தை ஒப்புக்கொண்டு தப்பர்த்தம் சொல்றவா, சில பேர் வேதத்தையே ஒப்புக்கொள்ளாதவர்கள். ஒத்துண்டு தப்பர்த்தம் சொல்றவா இருக்காளே அவ எப்படிப்பட்டவர்கள்னா அவர்கள் பாஹ்ய, அது அவர்கள் குதிருஷ்டிகள்னு சொல்லப்படுறா, கட்ட பார்வையுடையவர்கள். பாஹ்யர்கள்னா வேதத்துக்கு புறம்பானவர்கள். இவர்களையெல்லாம் தான் தன்னுடைய வார்த்தைகளாலே திருவாக்குகளாலே வாத திறமையினாலே ராமானுஜர் அந்த வாதங்களை எல்லாம் அறுத்தொழித்தார். அது 2வது ஸ்லோகம். 4வது ஸ்லோகம் இது 2த்துலயும் காட்டுறார். நடுவுல இருக்கக்கூடிய தேவப்பெருமாளுடைய திருவத்திமாமலையை பத்தி சொல்லும்படியான விஷயத்துல எதை காட்டி இருக்கிறார் என்றால் ஸ்ரீபாஷ்யம் பண்ணியருளினார். ஆக ஸ்ரீபாஷ்யத்தை எழுதியருளினார்னா இந்த 3ஐயும் பார்க்கணும். ஸ்ரீபாஷ்யமும் விரோதிகளை அழிப்பதற்காகத்தான். அதே போல 2வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டதும் ராமானுஜருடைய விரோதி நிரசன சீலம், 4வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்டதும் ராமானுஜருடைய விரோதி நிரசன சீலம். பாருங்க, மோட்சம் கொடுக்கணும்னா கருணை வேணும். கருணைனா ஜலத்தை போல ரொம்ப மென்மையா இருக்கணும். அதனால அந்த கருணையை பத்தி காட்டின ஸ்லோகத்துல ஜலக்கரையில் இருக்கக்கூடிய ஸ்ரீரங்கத்தை பத்தி காட்டி அந்த ஸ்ரீரங்கத்திலே இருக்கக்கூடிய பெருமானார் வெற்றி பெற வேண்டும் ஜெயத்தூன்னு அங்கமங்களா சாசனம் பண்ணினார். ஆனா விரோதிகளை அழிக்கணும்னா முதல்ல தன்னுடைய கொள்கையில உறுதி, அடுத்தது மிக உறுதியாயிருந்து அவாளை தாக்க வேண்டும். அப்ப அந்த உறுதியை கொடுக்கக்கூடியது எதுன்னா மலைதானே மிகவும் உறுதியாக இருக்கும். அதனால்தான் திருவேங்கடமலையானது காட்டப்பட்டது. திருவத்தி மாமலை ஹஸ்திகிரின்னு சொல்லப்படும் காஞ்சிபுரம் காட்டப்பட்டது. அதற்கு அனுகுணமாக யாதவாத்ரி யதுகிரின்னு சொல்லும்படியாக அமைந்திருக்கக்கூடியது. ஆக இந்த 4 திவ்ய கஷேத்திரங்கள் ஆக புவினோ விமதான் துவதீய சூக்திகி குலிஷி பூய குதிருஷ்டிபி சமேதான் சகலீ குருத்தே. ஆக குதிருஷ்டிகள் இருக்கிறார்களே, மாயாவாதிகள் இருக்கிறார்களே, அப்படிப்பட்டவர்களை எல்லாம் இவர் தான் அழியும்படியாக பண்ணி அருளினார் என்பது ஜெயராமானுஜ சேஷசைல சிருங்கே. ஒரு வார்த்தை பார்க்கணும், ராமானுஜர் ஜெயிக்கட்டும். எங்கன்னா சேஷசைலத்திலே ஜெயிக்கட்டும் சொன்னார். வெங்கடாத்ரி சிருங்கேன்னா ஸ்லோகம் கூடாதா? மத்துமுண்டான வார்த்தை சொன்னால் ஸ்லோகம் கூடாதா? கூடு, நிச்சயம் பொருந்தும். ஏன் இந்த இடத்துல சேஷசைல சிருங்கேன்னு காட்டினார்னா மத்தொன்னும் இல்ல, சேஷாவதார பூதர் ராமானுஜர், சேஷாவதார பூத்தர் இவர், சேஷசைலத்தில் ஆசை. அதனால் அந்த வார்த்தையை தெரிவித்தார். சேஷாத்ரி சேகர விபோ தவ சுப்பிரபாதம்னு கொண்டாடுகிறோமே, அப்படி அமைந்திருக்கக்கூடிய விஷயம். 3வதாக ஸ்ருதிஷு ஸ்மிருதிஷு பிரமாண தத்துவம். வேதத்திலும் வேதாந்தங்களிலும் அதுக்கு மேல தர்மசாஸ்திரங்களிலும் இருக்கக்கூடிய உண்மையான அர்த்தங்களை, அந்த பிரமாணங்களுடைய உண்மையான அர்த்தங்களை கிருபையா லோக்கிய உண்மையாகவே அதனை கருணையோடு பரிபூர்ணமாக வெளியிட்டார். நன்றாக சுத்தமான புத்தியோட அதனை பார்த்து அகிருதா ஸ்வதையேவ பாஷ்ய ரத்னம் ராமானுஜர் ஸ்ரீபாஷ்யத்திலே விசிஷ்டாத்வைத்தத்தை அத்தனை அற்புதமாக காட்டுகிறார். அதே சமயத்துல அத்வைத்தத்தை கண்டிக்கணும்ன்றதுக்காக அந்த அத்வைத்தத்தை எடுத்து சொல்றாரே, மற்ற ஆச்சாரியால் அத்வைதாச்சாரியால் கூட அத்வைத்தத்தை இவ்வளவு அழகா எடுத்து சொல்லி அதுல இன்னென்ன சிரமங்கள் இருக்கு, அதனால விசிஷ்டாத்வைத்தம் இப்படி வசந்ததாக இருக்கிறதுன்னு அதை நிரூபணம் பண்ணி காட்டுறாரே. அதுதான் விசுத்தையாகி புத்தி
வித்யா, அந்த நேர்மை இருக்கிறதே, நேர அதனுடைய பார்வை இருக்கிறதே, சரியான பார்வையை பார்த்தார். ஆகவே அகிருதா ஸ்வதயேவ பாஷ்யரத்னம் ஜெயராமானுஜ ஹஸ்திதாம்பி நித்தியம் 20 மாமலையிலே ராமானுஜர் வென்று விளங்கட்டும் என்று காட்டினார். அடுத்தபடியாக ஜெய மாயி மதாந்தகார பானோ, மாயி மதங்களாக இருட்டுக்கு சூரியனாக அமைந்திருக்கிறார். புறச்சமைகளாக அமைந்திருக்கக்கூடிய மற்ற சமயங்கள், அவைதிக சமயங்கள், அந்த சமயங்களுக்கெல்லாம் இவர் காட்டுத்தீ போலே அமைந்திருக்கக்கூடியவர். ஜெயவாக்கிய பிரமுகாட்டவி சானோ ஜெய சம்ஸ்கிருத சிந்து சீதபானோ, அதாவது ஆசிரித்திருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான ஒரு சிந்து சீதபானோ, அதாவது சமுத்திரத்திலிருந்து உதித்ததாய் அமைந்திருக்கிற குளிர்ந்த சந்திரனை போலே இருக்கக்கூடியவர் ஜெயராமானுஜ யாதவாத்ரி சிங்கே. அந்த ராமானுஜர் யதுகிரியிலே அப்படி விளங்கட்டும்னு காட்டார். ஆக ஸ்ரீரங்க மங்களநிதி கருணாநிவாசம் ஸ்ரீ வெங்கடாத்ரி சிகராலய காளமேகம் ஸ்ரீ அஸ்திசைல சிகரோஜ்வல பாரிஜாத்தம் ஸ்ரீசம் நமாமி சரசா யதுசைல தீபம்னு பெருமானார் காட்டி கொடுத்திருக்கிற விஷயம். அப்படிப்பட்ட எம்பெருமானார் 4 திவ்ய தேசங்களிலே விளங்குகிறார் என்றத அனந்தாழ்வான் நமக்கு காட்டி கொடுத்திருக்கிற விஷயம். அப்படி பார்க்கிற பொழுது கோதாகிரஜனரான எம்பெருமானார் விஷயமாகவும் கோதா என்று சொல்லப்படுபவளான ஆண்டாள் விஷயமாகவும் 4 ஸ்லோகங்களை பண்ணி அருளினவர். 4 ஸ்லோகங்களை பண்ணி அருளினவர். ஆக ஆண்டாள், அண்ணன், அனந்தன். ஆக ஆண்டாளும் அண்ணனும் அனந்தனும் என்று சொல்லும்படியாக இந்த 3 பேரும் அதுல எப்படி அமைந்திருக்கிறதுனா 3மே கிட்டத்தட்ட அகாரத்துல அமைந்திருக்கிறது. அவருடைய தீர்க்கம் தான் ஆண்டாள் ஆன் இருக்கு. அண்ணர் கோயில் அண்ணரான ராமானுஜர் அண்ணன் சொல்லப்படுறார். அனந்தர் ஆவல ஆரம்பிக்கிறது. ஆக ஆகாரவாச்சினான எம்பெருமான் தான் ஜெகத்காரண பூதன். ஆன்னு சொன்னாலே காரணம், சம்பிரதாயார்த்த ஞானத்திற்கு காரணமானவர்களே இந்த 3 ஆட்கள் தான் ஆனபடியாலே இந்த 3 பேருடைய வைபவமாக இந்த போட்டியிலே விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று இந்த திருநட்சத்திர நன்னாளிலே பெரியவர்களுடைய நியமனம், அந்த நியமனானுகுணமாக அவர்களுடைய பெருமை கடலிலே கொஞ்சம் திளைக்கும்படியான பாக்கியம் கிடைத்திருக்கிறது. இப்படி ஒரு பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த குடும்பத்தைச் சேர்ந்த மகனியர்கள் அத்தனை பேருக்கும் வாழி 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 என்று வல்லாண்டு பாடிக்கொண்டு அடியனுடைய வார்த்தைகளை பொறுமையாக கேட்டுக் கொண்டிருந்த உங்களுடைய பொறுமைக்கும் வாழி 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 என்று வல்லாண்டு பாடிக்கொண்டு க்ஷமிக்கும்படியான பிரார்த்தனையோடு நிறைவுறுத்துகிறேன்.